ரயில்வே துறையில் தமிழர்கள் தடம் பதிப்போம். உங்களுடன் தமிழா ஐஏஎஸ் அகாடமி. இப்ப நடந்து முடிந்த ஏஎல்பி கொஸ்டின் பேப்பரை ஷிஃப்ட் வைஸ் நம்ம அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நவம்பர் 26ஆம் தேதி நடந்த 3 ஷிஃப்ட், அதாவது அனைத்து ஷிஃப்ட்லையும் கேட்கப்பட்ட கணித வினாக்களை மொத்தமும் ஒரே வீடியோல பார்க்க போறோம். ஒவ்வொரு ஷிஃப்ட்லையும் 20 கொஸ்டின், மொத்தம் 3 ஷிஃப்ட்டுக்கு 60 கொஸ்டின் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ அப்ப இந்த 60 கொஸ்டினும் அவங்க எந்தெந்த பேட்டர்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க பாருங்க. வரக்கூடிய தேர்வுல இதே பேட்டர்ன்ல இல்ல இதோட பேட்டர்ன் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொஸ்டின் கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த வீடியோ முழுமையா பாருங்க. இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க. ஸோ இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் சிம்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கொஸ்டின்ஸ்ல போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஏ என்பவர் மிதிவண்டியை பி என்பவருக்கு 20% லாபத்திலும், பி என்பவர் அதை சி என்பவருக்கு 25% லாபத்திலும் விற்கிறார். சி என்பவர் அதற்கு ரூபாய் 1500 செலுத்தி இருக்கிறார் எனில் ஏ என்பவர் அதற்கு செலுத்திய தொகை எவ்வளவு? ஓகேங்களா? அப்ப இங்க யாரு இருக்கா? மொத்தம் 3 பேர் இருக்காங்க. அப்ப ஏ வந்து பிக்கு விற்கிறாரு, பி வந்து சிக்கு விற்கிறாரு. அப்ப ஏ உடைய அமௌண்ட் எனக்கு எவ்வளவு இருக்கும்? இதான் கொஸ்டின். கண்டுபிடிச்சலாமா? பாருங்க. இப்ப ஏ, பி, சி. ஓகேங்களா? அப்ப மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர் இருக்காங்க. இப்ப என்ன பண்றாரு? ஏ என்பவர் என்ன பண்றாரு? பி என்பவருக்கு 20% லாபத்துல வித்தாரா? அப்ப ஏ உள்ள அமௌண்ட் எவ்வளவுனா 100% வச்சுக்கலாம். அப்ப இங்க இருந்து 20% லாபம் எவ்வளவு இருக்கும்? 120%. கான்செப்ட் புரியுதுங்களா? அப்ப 100ல 20% லாபம் வைக்கிறாரு. அப்ப 120% விற்பாரு. அப்ப இவருடையது 100%, அவர் வித்தது எவ்வளவு? 120%. இப்ப பி என்ன பண்ண போறாரு? சி என்பவருக்கு 25% லாபத்தில் விற்க போறாரு. அப்ப இதுல 25% கூட்டி நான் விற்க போறேன். ஓகேங்களா? அப்ப 120ல 25% எவ்வளவு வரும்? 120ல 50% 60. 50% 60னா அப்ப 25% எவ்வளவு வரும்? 30. அப்ப 120ஓட 30 கூட்டினாலும் வரும் 150%. ஓகேங்களா? அப்ப ஏ உடைய தொகை 100, பிக்கான தொகை 120, சிக்கான தொகை எவ்வளவு? 150. இப்ப சி வந்து எவ்வளவு கொடுத்துருக்காரு? 1500 ரூபாய். சி வந்து எவ்வளோ? 1500 ரூபாய். அப்ப 150 1500 மாறுது. அப்ப ஏ உடைய அமௌண்ட் எனக்கு எவ்வளவு இருக்கும்? அப்ப 100ங்கிறது எனக்கு எவ்வளவு மாறும்? 1000 மாறும். அவ்வளவுதான். ஏன்னா 150 பின்னாடி 0 செலுத்திச்சு. அப்ப 100ஓட பின்னாடி 0 சேர்க்கிறேன். அப்ப ஏ எவ்வளவு தொகை செலுத்தியிருப்பாரு? 1000 ரூபாய் செலுத்தி வாங்கியிருப்பாரு. அப்ப ஆன்சருக்கு என்னது? ஏ. நெக்ஸ்ட், இந்த கொஸ்டின் பாருங்க. ஒரு கார் 5 மணி நேரத்துல 275 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க முடியும். அதன் வேகமானது 5 கிலோமீட்டர் பர் அவர் என குறைக்கப்பட்டால் அந்த கார் 250 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எவ்வளவு நேரம் எடுக்கும்? இப்ப பொதுவா மொத்தம் எனக்கு எவ்வளவு தூரம் இருக்கு? 275 கிலோமீட்டர். அப்ப இந்த 275 கிலோமீட்டர் எவ்வளவு நேரத்துல போறாரு? 5 மணி நேரத்துல போறாரு. அப்ப அவருடைய நார்மல் ஸ்பீடு இப்ப எவ்வளவு இருக்கும்? ஓரஞ்சு 5, ஐயஞ்சா 25, மீதி 2, 25ல ஐயஞ்சா 25. அப்ப எவ்வளோ? அப்ப 55 கிலோமீட்டர் பர் ஹவர்ல போவார். அப்ப 55 கிலோமீட்டர் பர் ஹவர்ல போனாதான் 5 மணி நேரத்துல 275 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க முடியும். இப்ப அவர் என்ன பண்றாரு? அந்த வேகத்தை என்ன பண்றாரு? 5 கிலோமீட்டர் பர் ஹவரை குறைக்கிறாரு. அப்ப குறைச்ச எனக்கு என்ன ஆகும்? -5 பண்ண எவ்வளவு வரும்? அப்ப 50 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட்ல தான் போவார். அப்ப 50 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட்ல போனார் அப்படின்னா இந்த 250 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எவ்வளவு நேரம் எடுக்குன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? அப்ப 1 மணி நேரத்துக்கு தான் என்ன பண்ணுவாரு? 50 கிலோமீட்டர் போவாரா? அப்ப 250 கிலோமீட்டர் போக அவருக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 1 மணி நேரத்துக்கு 50னா 2 மணி நேரத்துக்கு 100. அதே மாதிரி பார்த்தா எவ்வளவு நேரம் எனக்கு ஆகும்? 5 மணி நேரம் ஆகும். ஓகே, அதாவது 250 வகுத்தல் 50ன்னு போட்டாலே உங்களுக்கு போதும். அப்ப எவ்வளவு நேரம் ஆகும்? 5 மணி நேரம் எனக்கு ஆகும். நெக்ஸ்ட், ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஏ இஸ்டு பி இஸ்டு சி. ஓகேங்களா? அப்ப இங்க என்ன பண்ண போனா ஃபர்ஸ்ட் அந்த விகிதங்கள் எழுதுங்க. 3:2. இங்க என்ன இருக்கு? 3:2. ஓகேவா? 3:2, இங்கேயும் 3:2. ஓகேங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் ரெண்டுமே நேர பெருக்குனா ஏ. அப்ப 3 9. அடுத்து கிராஸ பெருக்குனா பி. 2 6. அடுத்து இப்ப லாஸ்ட் ரெண்டுமே பெருக்குனா சி. 2 4. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நேர பெருக்குனா ஏ, லாஸ்ட் 2 நேர பெருக்குனா சி, கிராஸ் பெருக்குனா பி. அப்ப ஏ இஸ்டு பி இஸ்டு சி கிடைச்சிருச்சா? எவ்வளோ? 9:6:4. இதே சுருக்க முடிஞ்சா சுருக்கலாம், சுருக்க முடியலனா அப்படியே விட்டுறணும். ஏன்னா சுருக்க முடியாது, அப்படியே விடுறேன். அப்ப ஆன்சர் அது 9:6:4.
நெக்ஸ்ட், பின்வரும் விருப்பங்களில் எது 84% என்ற ஒற்றை தள்ளுபடிக்கு சமமான 2 அடுத்தடுத்த தொடர்ச்சியான தள்ளுபடிகளை குறிக்கிறது? இதுக்கு மேல கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டாங்கன்னா, இந்த 2 தள்ளுபடிகள் கொடுத்துட்டு ஒரே தள்ளுபடி எனக்கு என்ன வரும்னு கேட்டாங்க. இப்ப என்ன பண்ணிட்டாங்க, ஒரு தள்ளுபடி கொடுத்துட்டு எந்த 2 தொடர்ச்சியான தள்ளுபடி கொடுத்தா எனக்கு கரெக்டா இருக்குன்னு கேட்கலாம். இப்ப கண்டுபிடிக்கலாமா? இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த கொடுக்கப்பட்ட 2 தள்ளுபடியும் கூட்டுங்க. 10 பிளஸ் 90 கூட்டிட்டு மைனஸ் இது ரெண்டையும் என்ன பண்ணா பெருக்கிட்டு 100ஆல வகுக்கணும். பெருக்கிட்டு 100ஆல வகுக்கணும். இப்ப எவ்வளவு வரும் தான் பார்க்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ரெண்டையுமே கூட்டுறேன். அடுத்து ரெண்டையுமே பெருக்கிட்டு 100ஆல வகுக்கிறேன். இடையில என்ன இருக்கு? கழித்தல். ஓகே. அப்ப 10 90 கூட்டினா எவ்வளவு வரும்? 100. இங்க ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, ஓர் 9 9, முன்னாடி என்ன இருக்கு? -9. அப்ப எனக்கு எவ்வளவு வரும்? 91%. அப்ப எனக்கு இந்த டிஸ்கவுண்ட்ல கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு எவ்வளவு வரும்? 91% வரும். ஆனா எனக்கு எவ்வளவு வரணும்? 84 தானே வரணும். அப்ப எனக்கு இந்த ஆப்ஷன் கிடையாது. இப்ப நெக்ஸ்ட் 40 பிளஸ் 60 ரெண்டுமே கூட்டுறேன். அடுத்து ரெண்டுமே பெருக்கிட்டு 100ஆல வகுக்க போறேன். அப்ப ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ, அப்ப ரெண்டுமே கூட்டினா 100 மைனஸ் 4 24. அப்ப 100ல 24 போச்சு எவ்வளவு வரும்? 76% வரும். ஆனா எனக்கு எவ்வளவு வரணும்? 84 தான் வரணும். அப்ப எனக்கு இதுவும் கிடையாது. இப்ப மூணாவது ஆப்ஷன் ரெண்டையுமே கூட்டணுமா? 30 70 மைனஸ் ரெண்டுமே பெருக்கு 30 இன்ட்டு 70 வகுத்தல் 100. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ. அப்ப 100 மைனஸ் 21. அப்ப எனக்கு எவ்வளவு வரும்? 79%. எனக்கு இங்கேயும் 84% வரல. அப்ப இதுவும் எனக்கு கிடையாது. அப்ப கண்டிப்பா எனக்கு எது ஆன்சரு? லாஸ்ட் தான் எனக்கு ஆன்சரு. ஓகேங்களா? செக் பண்ணிடலாமா? ரெண்டுமே கூட்டுங்க. 20 பிளஸ் 80. அடுத்து மைனஸ் ரெண்டுமே பெருக்கி என்ன பண்ணும்? 100ஆல டிவைட் பண்ணணும். அப்ப ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ. அப்ப எவ்வளவு வரும்? 20 80 கூட்டினா 100 மைனஸ் 2 8 16. அப்ப 100ல 16% வரும்? 84%. அப்ப 84% என்ற ஒற்றை தள்ளுபடிக்கு தொடர்ச்சியான 2 தள்ளுபடி எதை கொடுக்கலாம்? 20% 80% கொடுக்கலாம். ஆன்சர் லாஸ்ட். இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. சஞ்சய் தனது மொத்த வருமானத்தில் 20% வீட்டு வாடகைக்கும் மீதியில் 70%ஐ வீட்டு செலவுக்கும் செலவிடுகிறார். அவர் 1800 சேமித்தால் அவருடைய மொத்த வருமானம் எனக்கு எவ்வளவுன்னு கேட்கிறாங்க. ஓகேங்களா? இங்க சதவீதம் பேஸ் பண்ணி போறதுனால நான் என்ன பண்றேன்? 100ன்னு ஃபர்ஸ்ட் எடுத்து, அதாவது 100% எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் 100%ல என்ன பண்றோம்னு 20% வீட்டு வாடகைக்கு செலவழிக்க போறேன். அப்ப 100ல 20% எவ்வளவு? 20 தான். அப்ப 100ல 20 என்ன பண்றானு? வீட்டு வாடகைக்கு நான் செலவழிக்கிறேன். அப்ப செலவுனது மைனஸ் பண்ண போறேன். அப்ப 100ல 20% எவ்வளவு வரும்? 80. இப்ப இந்த மீதியில என்ன பண்ண போறேன்? 70%. இந்த மீதியில என்ன பண்ண போறேன்? 70% எதுக்கு? வீட்டு செலவுக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் உள்ளது வீட்டு வாடகைக்கு, அடுத்து என்னது? வீட்டு செலவுக்கு. அப்ப 80ல 70% எவ்வளவு வரும்? 80ல 10% பார்த்தா எனக்கு 8. 80ல 10% 8. 10% 8னா 70% எவ்வளவு வரும்? 8ல 56. ஓகேங்களா? அப்ப 80ல 56 போச்சு எனக்கு எவ்வளவு வரும்? 24. ஓகேங்களா? அப்ப இந்த 24% உங்களுக்கு என்னது? மீதமா இருக்குமா? அப்ப இந்த 24% எனக்கு எவ்வளவு? 1800 ரூபாய். 24% எவ்வளோ? 1800. அப்ப எனக்கு 1% எவ்வளவு வரும் பாருங்க. எவ்வளவு வரும்? 6ஆல் டிவைட் பண்ணுங்க. 4 24. இங்க 3 18 300. அடுத்து 1 4 4. இங்க அடிச்சோம்னா 75. அப்ப 1% 75னா அப்ப மொத்த வருமானம் எனக்கு எவ்வளோ? 100%. அப்ப 75 இன்ட்டு 100. அப்ப ஆன்சர் எவ்வளவு வரும்? 7500. ஆன்சர் மொத்த வருமானம் எவ்வளோ? 7500. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. 12 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட திண்ம உலோக கோளம் உருக்கப்பட்டு 2 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட சிறிய கோளங்களாக வார்க்கப்படுகிறது எனில் இது போன்ற எத்தனை சிறிய கோளங்கள் உருவாக்க முடியும்? கண்டுபிடிக்கலாம். அப்ப ஒரு பெரிய கோளத்திலிருந்து சிறிய கோளமா உருவாக்க போறாங்க. அப்ப ரெண்டுமே எனக்கு என்னது? ஈக்குவல் தான். ஏன்னா ஒரு பெரிய கோளத்தை உருக்கி அதோட என்ன பண்ண சின்ன சின்ன கோலமா என்ன பண்ண நிறைய உருவாக்க போறாங்க. அப்ப ரெண்டுமே எனக்கு என்னது? சேம் தான். ஓகேங்களா? அப்ப பாருங்க. அப்ப கோலம் இங்க கோலத்தை உருக்கி கோலம் தான் உருவாக்க போறாங்க. அப்ப பெரிய கோலத்தை உருக்கி சிறிய கோலம். அப்ப பெரிய கோலம் டிவைடட் பை சிறிய கோலம்.
ரெண்டுக்குமே ஃபார்முலா என்னது? ஒரே ஃபார்முலா என்னது? 4/3 பை ஆர் கியூப். இங்க என்னது? 4/3 பை ஆர் கியூப். ஆனா ஆரம் மட்டும் எனக்கு வேற மதிப்பு. ஓகேவா? இப்போ 4/3 கேன்சல் பண்ணிக்கலாம். பையும் பையும் கேன்சல் பண்ணலாம். இங்க ஆர் கியூப் கேன்சல் பண்ணலாம். ஏன் அப்படின்னா பெரிய கோளத்துக்கு ஆரம் வேற, சிறிய கோளமுக்கு ஆரம் எனக்கு வேற. அப்ப பெரிய கோளத்துக்கான ஆரம் எனக்கு எவ்வளோ? 12. அப்ப 12 எத்தனை முறை போடலாம்? 3 முறை போடுங்க. அடுத்து சிறிய கோளத்துக்கான ஆரம் எனக்கு எவ்வளோ? 2. அப்ப அதையும் 3 முறை போடுங்க. இப்ப அடிங்க. ஓரன் 2 6 2 12. ஓரன் 2 6 2 12. ஓரன் 2 6 2 12. அப்ப 6 6 36 36 ஆறா 216. அப்ப எத்தனை சிறிய கோளங்களை உருவாக்க முடியும்? 216 சிறிய கோளங்களை உருவாக்க முடியும். நெக்ஸ்ட் 297 இன்ட்டு 303. இது நார்மலா நீங்க பெருக்க தான் போறீங்க. பெருக்கலாமா? 3 21 மீதி 2 27 29 மீதி 2 இங்க 8. அடுத்து 0 வச்சு பாத்தீங்கன்னா 3 மே 0 திரும்ப 3 வச்சு பாத்தீங்கன்னா இதே தானே வரும். 1 9 8. அப்ப கூட்டினா 1 9 9 9 8. அப்ப ஆன்சர் என்ன வரும்? 8,991. எங்க இருக்குன்னு பாருங்க. 8,991. ஆன்சர் செகண்ட். இது நார்மலா பெருக்கல் தான். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. ஜக்கு ஒரு மர நாற்காலியை 3 நாட்களிலும் மற்றும் ரப்பு அதே நாற்காலியை 4 நாட்களிலும் தயாரிக்க முடியுமெனில் அவர்கள் ஒன்றாக வேலை செய்தால் இருவரும் சேர்ந்து அதே மாதிரியான 14 நாற்காலிகளை எத்தனை நாட்களில் தயாரிக்க முடியும்? கண்டுபிடிக்கலாங்களா? அப்ப ஜக்கு வந்து எனக்கு எவ்வளவு நாள்? 3 நாள். ரப்பு வந்து எனக்கு எவ்வளோ? 4 நாள். ஓகேங்களா? எத்தனை நாற்காலி? இது வந்து ஒரு நாற்காலி தயாரிக்க தான் உங்களுக்கு 1 நாள் ஆகும். ஜக்குக்கு ஒரு நாற்காலி தயாரிக்க 3 நாள், ரப்புக்கு ஒரு நாற்காலி தயாரிக்க 4 நாள். இவங்க 2 பேருமே சேர்ந்து என்ன பண்ணும்? 14 நாற்காலியை தயாரிக்கணும். 14 இன்ட்டு சக்குவும் ரப்புவும் சேர்ந்து தயாரிக்கணும். அப்ப கண்டுபிடிக்கலாமா? அப்ப 14 இன்ட்டு இது 2 எண்கள் மெத்தட் தானே. 2 எண்கள் மெத்தட் என்ன பண்ணுவோம்? இந்த 2 எண்களையும் மேல பெருக்குவோம். 3 இன்ட்டு 4. இதே மாதிரி 2 பேரும் சேர்ந்து செய்யலாம். கீழே என்ன பண்ணுவோம்? கூட்டிக்குவோம். 3 + 4. ஓகேங்களா? அப்ப 2 பேரும் சேர்ந்து செய்யணும்னு சொன்னாங்க அப்படின்னா மேல 2 நம்பரையும் பெருக்கணும், கீழே 2 நம்பரையும் கூட்டணும். அவ்வளவுதான். இப்ப 14 இன்ட்டு 3 இன்ட்டு 4 வகுத்தல் கூட்டினல் வரும் 7. 4 7 7 14. அப்ப 2 3 6 6னா எவ்வளவு வரும்? 24. அப்ப எத்தனை நாட்கள் தயாரிப்பாங்க? 24 நாட்கள்ல தயாரிப்பாங்க. ஆன்சர் 24. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. பின்வரும் தரவின் முகடு எனக்கு எவ்வளவுமா? 7 இருந்தால் k இனுடைய மதிப்பு எனக்கு என்னவா இருக்கும்? சோ முகடு அப்படின்னு என்ன கான்செப்ட்னா அதிக முறை எனக்கு எந்த எண் வருதோ அதுதான் எனக்கு முகடு. அப்ப எந்த எண் அதிக முறை வருதுன்னு பார்க்கலாமா? இப்ப பார்க்கலாம். 6 1 2 3 6 வந்து 3 இடத்துல இருக்கு. 7 1 2 3. ஓகேவா? 6 3 இடத்துல 7 3 இடத்துல இருக்கு. ஆனா எனக்கு என்ன சொல்றாங்க? முகடு வந்து 7ன்னு சொல்லிட்டாங்களா? அப்ப எனக்கு என்ன பண்ணலாம்? இதை நான் 7ன்னு தான் வச்சுக்குவேன். ஏன்னா இங்க நம்பர் என்னது? 2k + 1ல இருக்கு. அப்ப இந்த 2k + 1 என்ன பண்ணானே 7ன்னு வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா இதை 7ன்னு வச்சாதான் மொத்தம் 4 7 வரும். அப்ப 7 அதிக முறை வருது. அப்ப 7 தான் முகடுன்னு சொல்ல முடியும். ஓகேவா? ஏன்னா இந்த 2k + 1 பதிலா 7 இருந்தா எனக்கு என்ன வரும் ஆன்சர்? முகடு வந்து 7ன்னு சொல்லுவேன். ஏன்னா 6 3 முறை இருக்கு. அப்ப 7 4 முறை ஆயிடும். அப்ப 2k + 1 தான் எனக்கு எவ்வளோ? 7. அப்ப k உடைய மதிப்பு எவ்வளவு வரும்? அப்ப 2k இந்த +1 போச்சுன்னா -1. அப்ப 7 1 போச்சுன்னா 6. அப்ப 2k 6னா 1k எனக்கு எவ்வளவு வரும்? 3. ஆன்சர் அது செகண்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் 2 இலக்க எண் மற்றும் அதன் இலக்கங்களை தலைகீழ்னா ஒண்ணும் கிடையாது. திருப்பி போட சொல்றாங்க. அவ்வளவுதான். திருப்பி போட்டு அதன் மூலம் பெறக்கூடிய எண் ஆகியவற்றின் கூட்டுத்தொகை 99. ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு நம்பர் நீங்க 12ன்னு எடுத்துக்கோங்க. இது 3 போட்டு எவ்வளவு வரும்? 21. இதை கூட்டின எவ்வளவு வரும்? 33. இப்படி வரும்ல, அதுதான் அவங்க சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ ஒரு எண்ணை எடுக்கணும், அந்த எண்ணை திருப்பி போட்டு கூட்டணும். இதோட கூடுதல் எவ்வளவு? 99. அதே மாதிரி அவ்வெண்களின் இலக்கங்களின் வித்தியாசம். இலக்கம் என்னன்னா இது ஒரு இலக்கம், இது ஒரு இலக்கம். இதோட வித்தியாசம் எவ்வளவு வரணுமா? 5 வரணுமா? அப்படி உள்ள அந்த 2 இலக்க எண் எதுன்னு கேட்காங்க. ஓகேங்களா? நான் ஆப்ஷன்லயே போயிடலாமா? என்ன பண்ண போறேன்? எனக்கு இலக்கங்களுக்கான வித்தியாசம் எவ்வளவு இருக்கணும்? 5. இப்ப 1க்கு 8க்கு வித்தியாசம் எவ்வளவு வரும்? 7. அப்ப கண்டிப்பா எனக்கு இது கிடையாது.
ஏன்னா இலக்கங்கள வித்தியாசம் எனக்கு 5 தானே வரணும். 1க்கு 8க்கு வித்தியாசம் 7 அப்ப வராது. 1க்கு 6க்கு வித்தியாசம் 5. 2க்கும் 7க்கு வித்தியாசம் 5. 3க்கு 8க்கு வித்தியாசம் 5. அப்ப இந்த 3 எண்கள் எனக்கு ஏதாவது ஒண்ணு வரலாம். இப்ப என்ன பண்ண போறேன்? இந்த கண்டிஷன் பார்க்கும்போது 3 ஆப்ஷன்ஸ் வருது. இப்ப என்ன பண்ணும்? இந்த கூடுதல் 99 வருதான்னு பார்க்கணும். ஓகே 16. 16 3 போட்டா எவ்வளோ? 61. அப்ப கூட்டினா எனக்கு எவ்வளோ வரும்? 77. ஆனா 99 எனக்கு வரல. அப்ப 16 கிடையாது. இப்ப 27. அப்ப 27 பிளஸ் 3 போட்டா 72. ரெண்டுமே கூட்டினா எவ்வளோ? 99 வருது. அப்ப ஆன்சருக்கு எது கரெக்ட்? 27 தான் சரி. ஏன்னா இலக்கங்களின் வித்தியாசம் 5. அதே மாதிரி நம்பரை திருப்பி போட்டு கூட்டினா 99 வருது. அப்ப ஆன்சருக்கு எவ்வளோ? 27. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. ஒரு உருளையின் அடிப்பக்கத்தின் ஆரம் 7 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 12 சென்டிமீட்டர் ஆகும் எனில் அந்த உருளையின் மொத்த புறப்பரப்பை கண்டறியவும். ஓகேங்களா? புறப்பரப்பை கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஆனா பைக்கு வந்து மதிப்பு அப்ளை பண்ணல. ஏன்னா பை வந்து ஆப்ஷன் ஃபுல்லாவே இருக்குல்ல. அப்ப பைக்கு மதிப்பு நீங்க அப்ளை பண்ணாதீங்க. அப்ப உருளையின் மொத்த பரப்பு கொண்டு ஃபார்முலா அது 2 pi r h plus r. அப்ப 2 இன்ட்டு பை இன்ட்டு ஆரம் மதிப்பு எவ்வளோ? 7 பிராக்கெட் உயரம் எவ்வளோ? 12 ஆரம் எவ்வளோ? 7. அப்ப இந்த பையை முன்னாடி வச்சுக்கலாம். இன்ட்டு இதை பெருக்குனா 14 இன்ட்டு இது ரெண்டையும் கூட்டினா வரும் 19. அப்ப 14 19 பெருக்கலாம். அப்ப 14 19 எவ்வளவு வரும்? 36 மீதி 3 12 1 வச்சு பெருக்குனா அதே நம்பர் தான் வரும். அப்ப 6 6 2 அப்ப எவ்வளவு வருது? 266 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்ப எங்க இருக்கு ஆன்சர்? ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேங்களா? இங்க வந்து நான் பைக்கான மதிப்பு அப்ளை பண்ணல. ஏ அப்ளை பண்ணா ஆப்ஷன் போற பை இருக்கு. அப்ப பையோட மதிப்பு உங்க அப்ளை பண்ணலன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப ஆன்சர்ல 266 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. ஆண்டுக்கு 10% தனி வட்டி விகிதத்தில் எத்தனை ஆண்டுகளில் அந்த தொகை இரட்டிப்பாகும் அப்படின்னு கேட்கறாங்க. அதை இரட்டிப்பான என்ன அர்த்தம்? 2 மடங்காக மாறும். ஓகேங்களா? அப்ப இங்க இப்படி மாதிரி பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டான ஃபார்முலா t minus 1 into 100 divided by r அல்லது n. ஓகேங்களா? இங்க என்ன பண்ணலாம்னா வட்டி வீதம் கொடுத்தானா காலம் கேட்பாங்க, காலம் கொடுத்தானா வட்டி வீதம் கேட்பாங்க. அவ்வளவுதான் கான்செப்ட். இந்த டீங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா டைம்ஸ். எத்தனை மடங்குன்னு சொல்லலாம், அதான் டைம்ஸ். எத்தனை மடங்கு? 2 மடங்கு. அப்ப 2ல 1 போச்சுன்னா 1. அந்த 1 100ஆல் பெருக்குனா 100 வகுத்தல். இங்க வட்டி வீதத்தை என்ன பண்ண கீழே போடுங்க 10. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ. அப்ப ஆன்சர் எவ்வளவு வரும்? 10 ஆண்டுகள். ஓகேங்களா? இது வந்து பொதுவான ஒரு ஃபார்முலா. வட்டி வீதம் கொடுத்தா வட்டி வீதத்தை கீழே போடுங்க, காலம் கொடுத்தா காலத்தை கீழே போடுங்க போதும். ஓகேங்களா? ஆன்சர் வரும் 10 ஆண்டுகள். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். ஆனா பாயிண்ட்ஸ்ல வரும்போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா ஆன்சர் பண்ணுங்க. மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? இப்போ என்னது 0.002 இன்ட்டு 0.5. இப்போ நான் ஃபர்ஸ்ட் முழு நம்பர் எடுத்து ஆன்சர் பண்றேன். முழு நம்பர் என்னது 2. இங்க முழு நம்பர் என்னது 5. பெருக்குன எவ்வளோ? 10. இப்போ என்ன பண்ண போறேன்? பாயிண்ட்ஸ்க்கு அப்புறம் எத்தனை நம்பருக்கு செக் பண்ண போறேன். எனக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கு? 3. இங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1. பெருக்கல் என்ன பண்ணுவேன்? கூட்டுவேன். அப்ப இங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பர், இங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர். ரெண்டுமே கூட்டினா எவ்வளவு வருது? 4 எண்கள் வருது. அப்ப என்ன பண்ணா நீங்க கண்டுபிடிச்ச எண்ணுக்கு என்ன பண்ணும்? 4 எண்கள் முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். ஆனா என்கிட்ட எத்தனை நம்பர் தான் இருக்கு? 2 நம்பர் தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணும்? நான் 4 எண்கள் முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். அப்ப என்ன பண்ணலாம்? 2 ஜீரோ முன்னாடி போடுங்க. இப்ப 4 எண்கள் ஆயிடுச்சா? இப்ப பாயிண்ட் வைங்க. அப்ப ஆன்சர் என்ன வரும்? 0.001. ஆன்சர் 0.001. ஓகேங்களா? இந்த ஜீரோ ஏன் சொல்லணும் அப்படின்னா ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்பர் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் ஜீரோ வந்து நம்ம சொல்லக்கூடாது. ஓகே, ஆன்சர் 0.001. ஆன்சர் எது கரெக்ட்? ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் பாருங்க. மீ போமா அது எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அவ்வளவுதான், சாதாரண நம்பர் தான். 24 42 56. எதால டிவைட் பண்ணலாம்? 2ஆல டிவைட் பண்ணுவோம். எவ்வளவு வரும்? 12. இங்க அடிச்சோம்னா 21. இங்க அடிச்சோம்னா 28. இப்ப எதால டிவைட் பண்ணலாம்? 3ஆல் டிவைட் பண்ணலாமா? இங்க 4, இங்க 7, இங்க எவ்வளவு வரும்? இதை அடிக்க முடியாது. இப்ப என்ன பண்ணலாம்? 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 1 நாங்க 4, 7 அடிக்க முடியாது. 7 நாங்க 28. இப்ப 7ஆல் அடிச்சோம்னா ஃபுல்லாவே அடி ஆயிடுச்சு. இப்ப இதை மட்டும் பெருக்குங்க. ஓகேவா? 7 நாங்க 28. 28 இன்ட்டு இது ரெண்டையும் பெருக்குனா 6. ஓகேவா? பெருக்குனா 48. இங்க 4
12 16 ஓகேவா. அப்ப இதோட எல்சிஎம் மதிப்பு எனக்கு எவ்வளவு வரும்? 168 வரும். ஆன்சர் 168. நெக்ஸ்ட், கொடுக்கப்பட்ட கோவையை மதிப்பிடும். ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட். 13 மைனஸ் 12 வகுத்தல் 4 இன்ட்டு 2 ஓகேங்களா. அப்ப கழித்தல் வகுத்தல் பெருக்கல் ஃபர்ஸ்ட் எதை ஆன்சர் பண்ணும்? வகுக்கணும். அப்ப 12 வகுத்தல் 4 எனக்கு எவ்வளவு வரும்? 3. அப்ப ரிமைனிங் உள்ள அப்படி எழுதுங்க. 13 மைனஸ் இன்ட்டு 2. இப்ப கழித்தல் இங்க பெருக்கல். இப்ப எதை ஆன்சர் பண்ணும்? பெருக்கல். அப்ப எவ்வளவு வரும்? 2 6. அப்ப 13 மைனஸ் 6. 13ல 6 போச்சு, ரிமைனிங் எவ்வளவு வரும்? 7. ஆன்சர் செகண்ட் ஆன்சர். அடுத்து, 3 km/h வேகத்தில் நிலையான நீரில் ஓட்டி செல்லும் ஒரு படகோட்டி 50 கிலோமீட்டர் நீரோட்டத்தின் திசையில் செல்லும் தூரத்தின் இரட்டிப்பு நேரம் 50 கிலோமீட்டர் நீரோட்டத்தின் எதிர் திசையில் செல்வதற்கு எடுக்கிறார். நீரோட்டத்தின் எதிர் திசையில் படகோட்டியின் வேகம் என்னவாக இருக்கும்? இதே பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டாங்க. இதுக்கு முன்னாடி எப்படி கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா, அதே திசையிலோட அந்த வேகம் என்னன்னு கேட்டாங்க. இப்ப என்ன கேட்கறாங்க? நீரோட்டத்தின் எதிர் திசையில வேகம் என்னன்னு கேட்கறாங்க. ஓகேங்களா. இப்போ ஒண்ணுமே இல்ல. இது வந்து பாத்தீங்கன்னா அப்ஸ்ட்ரீம். அப்ஸ்ட்ரீம்ங்கிறது பாத்தீங்கன்னா எதிர் திசை. அப்ப எதிர் திசையில பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? வேகம் வந்து குறையும். இப்ப நீங்க ஒரு 3 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வச்சுக்கோ. அப்ப 3 கிலோமீட்டர் அப்படின்னா அப்ப 3 மைனஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கோம். ஏன்னா நீங்க போகும்போது என்ன ஆகும்? உங்களுடைய வேகம் அந்த நீரோட்டத்துக்கு எதிர் திசையில போனால வேகம் குறையும். இது அப்ஸ்ட்ரீம் சொல்லுவோம். இதே டவுன் ஸ்ட்ரீம் வரும்போது என்ன பாத்தீங்கன்னா, நீங்க ஆல்ரெடி 3ல வந்துகிட்டு இருப்பீங்க. இது இல்லாம நீரோட திசையில வரும்போது என்ன ஆகும்? ஸ்பீடு அதிகரிக்கும்ல. அப்ப 3 பிளஸ் எக்ஸ். ஓகேங்களா. இது 3 பிளஸ் எக்ஸ், என்னது 3 மைனஸ் எக்ஸ். இப்ப என்ன பண்ண போறோம்? மொத்தம் எனக்கு எவ்வளோ? 50 கிலோமீட்டர். ஓகேவா. அப்ப 50 வகுத்தல் என்ன பண்ண போறோம்? 3 மைனஸ் எக்ஸ் சமம். இங்க என்ன சொல்றாங்க? இரட்டிப்புன்னு சொல்லணும்ல, 2. இங்க என்னது? அதே 50 கிலோமீட்டர். இங்க என்ன வரும்? 3 பிளஸ் எக்ஸ். இப்ப என்ன பண்ணலாம்? 50க்கு 50 கேன்சல். ஓகேவா. இது எங்கிட்ட பெருக்குன்னு எவ்வளவு வரும்? அப்ப இங்கிட்டு வரும்போது 3 பிளஸ் எக்ஸ், அங்கிட்டு போகும்போது என்ன ஆகும்? 6 மைனஸ் 2x. ஓகேங்களா. அப்ப மைனஸ் 2 வந்தா பிளஸ் 2வா? அப்ப இங்கிட்டு ஒரு எக்ஸ் இருக்கு. அப்ப மொத்தம் 3x. இந்த 3 அங்க போச்சுன்னா மைனஸ் 3 ஆயிரும். அப்ப 6ல 3 போச்சுன்னா வரும் 3. அப்ப 3x = 3 னா x ஓட மதிப்பு எவ்வளவு? 1. ஓகேங்களா. ஏன்னா கொஸ்டினே கேட்டாங்க நீரோட்டத்தின் எதிர் திசை தானே. அப்ப நீரோட்டத்தின் எதிர் திசை எனக்கு என்ன? 3 மைனஸ் எக்ஸா. அப்ப 3 மைனஸ் எக்ஸ் ஓட மதிப்பு எவ்வளவு? 1. அப்ப கழிச்சனுக்கு எவ்வளவு வரும்? 2. ஆன்சர் எவ்வளவு வரும்? 2 km/h. நெக்ஸ்ட், இந்த கொஸ்டின் பாருங்க. ஒரு ஒழுங்கு பலகோணத்தில் 20 மூலைவிட்டங்கள் உள்ளன எனில் அந்த பலகோணத்தின் பக்கங்களின் எண்ணிக்கையை காண்க. இப்ப கண்டுபிடிக்கலாமா? இந்த மாதிரி பக்கங்கள் எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும், மூளை விட்டங்கள் கண்டுபிடிக்கணும் ஃபார்முலா இருக்கு. இப்ப மூளை விட்டம் அப்படி கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன வந்து பாத்தீங்கன்னா, n × n-3/2. n × n-3/2. இங்க எனக்கு என்னங்குதுன்னா பக்கம். எனக்கு பக்கமோட மதிப்பு தெரியாது. ஆனா மூளை விட்டம் எவ்வளவு தெரியும். மூளை விட்டம் எனக்கு எவ்வளவு? 20. அப்ப 20 சமம். இதை உள்ள பெருக்குங்க. n² - 3n/2. அப்ப 2 வச்சு என்ன பண்ணாங்க? பெருக்கலாம். அப்ப வரும் 40 சமம் n² - 3n. இப்ப அடுத்து என்ன ஆகும்? இந்த 40 அனுப்புனா மைனஸ் 40 ஆயிருமா? அப்ப 0 ஆயிருங்கிட்டு. அப்ப n² - 3n. இந்த 40 போச்சுன்னா மைனஸ் 40. இப்ப இதை காரணிப்படுத்த போறோம். ஓகேவா. அப்ப பெருக்குனா எனக்கு எவ்வளவு வரணும்? மைனஸ் 40 கூட்டுனா மைனஸ் 3 வரணும். அப்ப எப்படி பெருக்கலாம்? 8 × 5 = 40. ஓகே. ஆனா மைனஸ் 40 வரும்ல. அப்ப எந்த இடத்துல மைனஸ் போடலாம்? 8 கிட்ட மைனஸ் போடலாம். ஏன்னா மைனஸ் 8யும் 5யும் பெருக்குனா மைனஸ் 40. மைனஸ் 8யும் 5யும் கூட்டினா மைனஸ் 3. அப்ப n - 8 n + 5. ஏன்னா 5ஓட குறியீடு பிளஸ், 8ஓட குறியீடு மைனஸ். அப்ப n - 8 n + 5. அப்ப இதன் மூலமா பாத்தீங்கன்னா என்னோட மதிப்பு இங்க எவ்வளவு? 8. இதோட என்னோட மதிப்பு எவ்வளவு வரும்? மைனஸ் 5ன்னு வரும். ஓகேவா. ஏன்னா மைனஸ் ஆகும்போது பிளஸ் 8 பிளஸ் 5 போச்சுன்னா மைனஸ் 5. அப்ப பக்கங்களோட எண்ணிக்கை எனக்கு எப்பவுமே எப்படிதான் இருக்கும்? பிளஸ் மதிப்புல தான் இருக்கணும். அப்ப மைனஸ் வந்தா அந்த நம்பர் எடுக்கக்கூடாது. அப்ப 8ங்கிறது என்னது? பக்கத்தோட எண்ணிக்கை. அப்ப பக்கங்கள் எண்ணிக்கை எவ்வளவு வரும்? 8ன்னு வரும். நெக்ஸ்ட், 39 49 59 60 70 80 90 93 மற்றும் 90 ஆகிய அவதானிப்புகளின் கூட்டு சராசரி என்ன? இங்க அவதானிப்புகள் என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல. இந்த தரவோட கூட்டு சராசரி என்ன கேக்குறாங்க? அவ்வளவுதான். ஓகேங்களா. அப்ப கூட்டு சராசரி என்னது? கூடுதல் பை எண்ணிக்கை. அவ்வளவுதானே. கூடுதல் பை எண்ணிக்கை. அப்ப நம்பர் ஃபுல்லா கூட்டலாம்.
ஓகேங்களா? 9 9ன்னு பார்க்காதீங்க. ஒவ்வொன்லயும் 1 குறையுது அப்படித்தானே? ஆனா இங்க பார்த்தா என்ன இருக்கு? ஒரு 3 இருக்கு. ஓகே. அப்ப இங்க ஒரு 3 குறையுது, இங்க ஒரு 3 இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? இத 90ன்னு வச்சுக்கோங்க. இத ஃபுல்லா முழு நம்பரா வச்சுக்கோங்க. 40, 50, 60. இங்க ஒவ்வொன்லயும் 1 கூட்டிட்டேன். இங்க மொத்தமா 3 கழிச்சாச்சு. ஓகேங்களா? இப்ப கூட்டுங்க. 90, 150, 210, 280, 360, 450, 540, 630. அப்ப கூடுதல் இன்னைக்கு எவ்வளோ? 630 வகுத்தல் மொத்தத்தை நம்பர் இருக்கு 3, 6, 8, 9 நம்பர் இருக்கு. அப்ப 630/9. இப்ப அடிச்சல் வரும் 9 7 63 0. அப்ப கூட்டு சராசரி எவ்வளவு வரும்? 70ன்னு வரும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் 1 முதல் 70 வரையிலான எண்களில் 2 எண்களையும் உள்ளடக்கிய வகையில் 1ஆம் இலக்கத்தில் 1 அல்லது 7 கொண்ட எண்களின் சதவீதம் என்ன? ஓகேங்களா? எண்களுடைய சதவீதம் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப என்ன பண்ண போறேன்னா, எனக்கு மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கு? 1 முதல் 70 வரை 70 எண்கள் இருக்கு. 1 முதல் 70 வரை எத்தனை நம்பர் இருக்கு? 70 எண்கள் இருக்கு. சதவீதம் கேட்ட என்ன பண்ணணும்? 100ஆல பெருக்கணும். ஆனா கேட்கப்பட்டது என்ன கேட்டிருக்காங்கன்னா, 1 அல்லது 7 இந்த நம்பர் என்ன இருக்கணும்? 1ஆம் இலக்கம் என்னது? யூனிட் டிஜிட்டா இருக்கணும். அப்ப அந்த மாதிரி எந்த நம்பரா இருக்கும்? பாருங்க 1 வந்து எங்க வரும்? 1ல 11ல 21 31 41 51 61 மொத்தத்தை நம்பர் வருது 3 6 7. ஓகேங்களா? அப்ப இது ஒரு 7. இதே இது 7 லாஸ்ட் முடிகிற மாதிரி 7 17 27 37 47 57 67 இது எத்தனை நம்பர் இருக்கு? ஒரு 7 நம்பர். அப்ப ஒன்றை கடைசி இலக்கமா உள்ள நம்பர் 7, 7 கடைசி இலக்கமா உள்ள நம்பர் 7. மொத்தம் எவ்வளவு ஆயிடுச்சு? 14. அப்ப 14 மேல போட்டுக்கோங்க. ஓகேவா? மொத்த 70 எண்கள்ல 1ஆம் இலக்கத்துல 1 அல்லது 7 முடியக்கூடிய எண்கள் மொத்தம் 14. சதவீதம் கேட்டால் 100ஆல பெருக்கிறோம். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ. ஓரேல் 7 ஈரேலா 14. அப்ப 2 × 10 எவ்வளவு வரும்? 20%. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட் ஒரு மரம் முறிந்து அதன் மேல் பகுதியின் ஒரு பகுதியானது இன்னும் அதன் தண்டுடன் இணைந்துள்ளவாறு தரையில் வீழ்ந்துள்ளது. மரத்தின் அசல் உயரம் 24 மீட்டர் மற்றும் தரையுடன் அது ஏற்படுத்தும் அதன் உச்சியின் ஏற்ற கோணம் 30 டிகிரி எனில் அந்த மரம் எந்த உயரத்தில் முறிந்தது? அப்ப மரத்துடைய மொத்த உயரம் நினைக்கலாம் பார்த்தீங்கன்னா 24 மீட்டர். ஓகேங்களா? மரத்துடைய மொத்த உயரம் எவ்வளோ? 24 மீட்டர். அப்ப இங்கிருந்து இது வரைக்கும் எனக்கு எவ்வளோ? 24 மீட்டர் இருக்கும். இப்ப என்ன சொன்னாங்க? மரம் வந்து என்ன ஆகுது? ஒரு இடத்துல முறிஞ்சு விழுந்துருது. ஓகேவா? அப்ப என்ன பண்றேன்? இந்த இடத்துல வச்சுக்கிறேன் பொதுவா. ஓகேவா? அப்ப இங்கிருந்து மரம் ஒடிஞ்சு என்ன ஆயிடுது? கீழே விழுந்துருச்சு. ஓகேங்களா? அப்ப அது ஏற்படுத்தக்கூடிய கோணம் தான் எவ்வளோ? 30 டிகிரி. அது ஏற்படுத்தக்கூடிய கோணம் தான் எவ்வளோ? 30 டிகிரி. ஓகேங்களா? ஸோ மொத்த தூரம் தான் எவ்வளோ? 24 மீட்டர். ஏற்படுத்தக்கூடிய 30 டிகிரி. என் கேட்கப்பட்டது என்னது? மரம் எந்த இடத்துல முறிந்தது? எந்த உயரத்தில் முறிந்தது? இப்போ இதோட டிஸ்டன்ஸ் கேட்கிறான். அப்ப இதோட டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகே. அப்ப 30 டிகிரின்னு எனக்கு என்ன பண்ணலாம்? tan 30 டிகிரி. அப்ப tan 30 என்ன வரும்? 1/√3. ஓகேங்களா? 1/√3 தானே? அப்ப இந்த tan தீட்டாவுக்கான ஃபார்முலா என்னது? எதிர்பக்கம் பை அடிப்பக்கம். அப்ப எதிர்பக்கம் பை அடிப்பக்கம் சொல்லும்போது அப்ப எதிர்பக்கம் எனக்கு எவ்வளவு வந்துருச்சு? 1ன்ற மாதிரியும் அடிப்பக்கம் எவ்வளோ? √3. அப்ப 1 இங்க √3. அப்ப கர்ண மதிப்பு கண்டுபிடிச்சலாமா? ஏன் கர்ண மதிப்பு கண்டுபிடிக்க போறோம்னா ஏன்னா இந்த பகுதி முறிஞ்சுதான் என்ன பண்ணுது? இந்த சைடுல கீழே விழுகுது. அப்ப எனக்கு இதுவும் எனக்கு என்னது? சமம். ஓகே. அப்ப என்ன பண்ணலாம்? இந்த கர்ணம் கண்டுபிடிச்சாலே அந்த முறிந்த பகுதியை கண்டுபிடிச்ச முடியுமா? இதை கண்டுபிடிக்க முடியல. அப்ப கர்ணம் கண்டுபிடிக்கலாம். கர்ணம் எப்படி கண்டுபிடிப்போம்? எதிர்பக்கம் அடிப்பக்கம் ரெண்டுமே ஸ்கொயர் பண்ணிட்டு கூட்டிட்டு ஸ்கொயர் ரூட் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்ப கர்ணம் அப்ப √1² பிளஸ் √3². அப்ப எவ்வளவு வரும்? 1 + 3. அப்ப கூட்டினா 4. வெளியே எடுத்த எவ்வளவு வரும்? 2. அப்ப இதோட மதிப்பு எவ்வளவு வரும்? 2ன்னு வந்திருக்கும். ஓகே. அப்ப பாருங்க. அப்ப இங்கிட்டு உள்ளது 1, இங்கிட்டு உள்ளது எவ்வளவு? 2. ஓகே. இதான மரம். ஏன்னா இது மரம். இந்த மரம் முறிஞ்சு கீழே வந்துருச்சு. ஓகேங்களா? அப்ப இதுவும் இதையும் கூட்டினா எவ்வளவு வரும்? 3. அப்ப 3 பங்கு தான் உங்களுக்கு எவ்வளவு வருது? 24. அப்ப 3 பங்கு 24 கேட்கப்பட்டது என்னது? எந்த உயரத்துல முறிந்தது? அப்ப 1 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப 3 பங்கு 24னா எனக்கு ஒரு பங்கு எவ்வளவு வரும்? 8. ஓகேங்களா? அப்ப ஒரு பங்கு 8. அந்த சாய்ந்த பகுதி எவ்வளவு இருக்கு? 16 வரும். ஓகேங்களா? அப்ப எந்த உயரத்துல முறிந்தது? 8 மீட்டர் உயரத்துல முறிந்து விழுந்திருக்கும். அவ்வளவுதான். இப்ப இந்த கொஸ்டின் பாருங்க. அமிதா தன் தோழி அம்ரிதாவை விட 2 வயது மூத்தவர். ஓகேவா? அப்ப அமிதா. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் யாரும் எழுதிக்க? அமிதா. இன்னொரு யாரு? அம்ரிதா. என்னது? இவங்களோட என்னது?
2 வயது மூத்தவங்க. ஓகே. நெக்ஸ்ட். அமிதாவின் தந்தையின் வயதானது எப்படி இருக்குன்னா, அமிதாவின் வயதை போல 2 மடங்கு. அப்ப இவங்க என்ன இருக்காங்களோ, அவங்களோட தந்தை வயது எப்படி இருக்குமா? 2 மடங்கா இருக்கும். இவங்க 1 மடங்கா இருந்தா எவ்வளவு இருப்பாங்க? 2 மடங்கா இருப்பாங்க. நெக்ஸ்ட். அம்ரிதாவின் வயது அவரது சகோதரின் வயதை போல 2 மடங்கு. அமிர்தாவோட வயது எப்படி இருக்குமா? அவருடைய சகோதரி இருக்காங்கல்ல, அவங்களுடைய சகோதரி போல 2 மடங்கு. அப்ப இவங்க 2 மடங்குனா இவங்க எவ்வளவு இருப்பாங்க? 1 மடங்கா இருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து என்ன சொல்றாங்க? அமிதாவின் தந்தை மற்றும் அமிர்தாவின் சகோதரின் வயதிற்கு இடையே உள்ள வித்தியாசம் எவ்வளோ? 43. அதாவது இவருக்கும் இந்த சகோதரி இருக்காங்கல்ல, அமிர்தாவோட சகோதரி, அமிர்தாவுடைய தந்தைக்கும் அமிர்தாவுடைய சகோதரிக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு இருக்கான்? 43 ஆண்டுகள் இருக்கான். அப்ப இந்த தந்தைக்கும் இவங்க சகோதரிக்கும் உள்ள வயது வித்தியாசம் எவ்வளோ? 43 ஆண்டுகள். எனில் அமிதா மற்றும் அமிர்தாவின் வயதுகளின் கூட்டுத்தொகை எவ்வளவு? அப்ப இவங்க 2 பேருடைய வயதுகளின் கூடுதல் கேட்கிறாங்க. கண்டுபிடிக்கலாமா? இப்ப பாருங்க, இங்க ஃபர்ஸ்ட் இந்த 2 எழுங்க. இவங்களோட இவங்க 2 மடங்கா? அப்ப இது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்ப இவங்க எக்ஸ்ன்னு இவங்க எனக்கு எவ்வளவு வருவாங்க? 2x. ஓகே, இவங்க 1 பங்குனா இவங்க 2 மடங்கு தானே. அப்ப எக்ஸ் இங்க 2x. இவங்களோட இவங்க என்ன இருப்பாங்க? 2 வயசு கூட இருப்பாங்களா? அப்ப 2x என்ன வரும்? 2x plus 2. 2x plus 2. இவங்க 2x. இவங்க x. அப்ப அமீதாவோட அவங்க தந்தை எப்படி இருப்பாங்க? 2 மடங்கா. அப்ப இது 2ஆல பெருக்கினா எவ்வளவு வரும்? 4x plus 4. 4x plus 4. அப்ப தந்தையோட வயது எவ்வளோ? 4x 4. அமிதா 2x plus 2. அமிர்தா 2x. சகோதரி வந்து எவ்வளோ? x. இப்ப லாஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்கல்ல, இவங்க தந்தைக்கும் சகோதரிக்கும் வித்தியாசம் எவ்வளோ? 43. அப்ப இதுல இருந்து அதை கழிக்கணுமா? அப்ப 4x plus 4 minus x is equal to எவ்வளோ? 43. அப்ப 4x இங்க ஒரு x போச்சு வரும், 3x. இந்த 4 அங்க போச்சுன்னா மைனஸ் 4. அப்ப 43ல 4 போச்சு வரும், 39. அப்ப 3x 39னா 1x எனக்கு வரும், 13. அப்ப x ஓட மதிப்பு தெரிஞ்சா நீ அனைவருக்கும் வயசு கண்டுபிடிச்சலாம். ஓகேங்களா? எனக்கு நாங்க எதை கண்டுபிடிக்க போறேன்? அமிதாவோட வயசையும் அமிர்தா வயது ஒரு வயது தான் கண்டுபிடிச்சு கூட்ட போறேன். அப்ப x 13. அப்ப அமிர்தாக்கு எவ்வளவு வயசு இருக்கும்? 2x தான் எவ்வளவு இருக்கும்? 26. அப்ப அமிர்தாவோட வயசு 26. இவங்களோட 2 வயசு தான் கூட இருப்பாங்க. எவ்வளவு வரும்? 28. ஓகேவா? அப்ப அமிதா 28, அமிர்தா 26. ரெண்டுமே கூட்டணிக்கு எவ்வளவு வரும்? 54. ஆன்சர் எது கரெக்ட்? ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, 584 ஸ்கொயர் எனக்கு எவ்வளவு வரும்னா 3,41,056 எனில் 34.1056 இன் வர்க்கமூலம் என்னன்னு கேட்கறாங்க. சோ வர்க்கமூலம் கேட்டாங்கன்னா இப்ப 4 நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் இருந்துச்சுன்னா எனக்கு எப்படி தான் வரும்? 2 எண்ணுக்கு முன்னாடி பாயிண்ட் வரணும். அது மாதிரி எந்த ஆப்ஷனுக்கு மட்டும் பாருங்க. அப்ப எந்த ஆப்ஷன் இருக்கும்? 5.84. ஓகேவா? பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 நம்பர் இருந்துச்சுன்னா வர்க்கமூலம் பண்ணும்போது எனக்கு எவ்வளவு வரும்? பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் தான் வரணும். ஓகேவா? பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இங்க மட்டும் தான் இருக்கு, வேற எங்கேயுமே இல்ல. ஆன்சர் அது 5.84. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, 2 கோணங்கள் நிரப்பு கோணம் ஆகும். நிரப்பு கோணம் அப்படின்னு எவ்வளவுனா 90 டிகிரி. நிரப்பு கோணம் எவ்வளவு? 90 டிகிரி. அடுத்து என்ன சொல்றாங்க? பெரிய கோணமானது சிறிய கோணத்தின் 5 மடங்கில் 6% குறைவாக இருக்குமா? ஓகே, மொத்தம் 2 இருக்கு. சிறிய கோணம், பெரிய கோணம். இந்த 2க்கு மேல தொடர்பு என்னம்னா, சிறிய கோணம் 1 பங்கு தான் இருக்கும். பெரிய கோணம் எப்படி இருக்குமா? இதோட 5 மடங்குல 6 குறைவாக இருக்கும். ஓகேங்களா? இது 1 மடங்கு, இது என்னது? இதோட 5 மடங்குல 6 குறைவாக இருக்கு. அப்ப இது ரெண்டோட கூடுதல் எவ்வளவு? 90 டிகிரியா? ஏன் நிரப்பு கோணங்கிறது என்னன்னா 2 கோணங்களின் கூடுதல் 90 டிகிரி. அப்ப இது ரெண்டையுமே கூட்டுங்க. அப்ப x plus 5x minus 6 எவ்வளவு? 90 டிகிரி. அப்ப இந்த மைனஸ் 2 போச்சுன்னா பிளஸ் ஆயிருமா? அப்ப எவ்வளவு வரும்? 96. இங்க ரெண்டுமே கூட்டினா 6x. அப்ப 6x 96னா 1x எவ்வளவு? 16. அப்ப 1x 16. எனக்கு கேட்கப்பட்ட கொஸ்டின் அது பெரிய கோணத்தின் அளவு. அப்ப பெரிய கோணம் எவ்வளவு? 5x minus 6. அப்ப x ஓட மதிப்பு 16னா 5x எவ்வளவு வரும்? 80 minus 6. அப்ப ஆன்சர் எவ்வளவு வரும்? 74 டிகிரி. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் ஒரு பொருளானது அதன் குறிக்கப்பட்ட விலையான ரூபாய் 500 மீது 25% மற்றும் 8% என அடுத்தடுத்த தொடர்ச்சியான 2 தள்ளுபடிகள் வழங்கிய பிறகு எக்ஸுக்கு விற்கப்படுகிறது எனில் எக்ஸின் மதிப்பு என்ன? ஓகேங்களா? அடுத்தடுத்த தலைப்பு ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க? 501 குறிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் என்ன பண்றான்? 25% என்ன பண்றான்? டிஸ்கவுண்ட் பண்றானா? இப்போ இந்த 25% எவ்வளவு வரும் பார்க்கணும்.
ஓகேங்களா? அப்ப 500ல 25 எவ்வளவு வரும்? 500 100%மா? அப்ப 50% எவ்வளவு? 250. அப்ப 50% 250னா 25% எவ்வளவு வரும்? 125 ரூபாய். கரெக்ட் தானே? இப்ப 125 என்ன பண்ண போறோம்? கழிக்க போறோம். ஏன்னா டிஸ்கவுண்ட் பண்ணும்ல. கழிச்சா எனக்கு எவ்வளவு வரும்? 500 ரூபாய் 125 போச்சுன்னா 375 ரூபாய். இப்ப அடுத்து என்ன பண்ண போறாங்க? 8% தள்ளுபடி பண்ண போறாங்க. அப்ப இதுல 8% எவ்வளவு கண்டுபிடிச்சு என்ன பண்ணணும்? டிஸ்கவுண்ட் பண்ணணும். இதுல 8% கண்டுபிடிக்கலாமா? 1% எனக்கு எவ்வளவு? 3.75. ஓகே, இரண்டு எண்கள் மட்டும் பாயிண்ட் வச்சா 1%. அப்ப 1% 3.75னா அப்ப 8ஆல 2% கிடைச்சிருமா? பெருங்க. 8 40, 4 7 56, 4 கூட்டினா 60, அப்ப மீதிங்க 6, 3 24, ஒரு 6 கூட்டினா வரும் 30. அப்ப என்ன பண்ணும்? 30 ரூபாயை நான் கழிக்கணும். அப்ப 30 கழிச்சதுக்கு வரும் 345 ரூபாய். அப்ப 500 ரூபாய் ரேட்டு குறிச்ச ஒரு இதுக்கு நீங்க 25% 8% தள்ளுபடி கொடுத்ததுக்கு அப்புறம் அதோட மதிப்பு எனக்கு எவ்வளவு இருக்கும்? 345 ரூபாயா தான் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இது பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருக்காங்க. நல்லா பார்த்துட்டு போங்க, மிஸ் பண்ணிடக்கூடாது. நெக்ஸ்ட், ஒரு தொகையானது கூட்டு வட்டியில், ஓகேவா, கூட்டு வட்டியில் 10 ஆண்டுகளில் அதன் இரட்டிப்பாகிறது என்றால் எத்தனை ஆண்டுகளில் அதே வட்டி விகிதத்தில் அத்தொகை அதன் 16 மடங்காக அதிகரிக்கும்? ஓகேங்களா? இரட்டிப்புன்னு 2 மடங்கு. அப்ப 2 மடங்கா எனக்கு எத்தனை ஆண்டுகள் ஆகுது? 10 ஆண்டுகள் ஆகுது. அப்ப 16 மடங்கா மாற எனக்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும்? இதுதான் கொஸ்டின். கண்டுபிடிக்கலாம். ரொம்ப சிம்பிள். இது என்ன வட்டி? கூட்டு வட்டி. கூட்டு வட்டி வந்துருச்சு அப்படின்னாலே அந்த மடங்கு நீங்க என்ன பண்ணா அடுக்குல ஃபர்ஸ்ட் நீங்க மாத்தணும். மாத்தலாமா? 2 எப்படி அடுக்குல எழுதலாம்? 2 அடுக்கு 1. 16 எப்படி எழுதலாம்? 4 ஸ்கொயர்னு எழுதலாம். இல்லைன்னா 2 அடுக்கு 4 எழுதலாம். ஓகேவா? ரெண்டுமே அடிமான சமவர மாதிரி கொண்டு வரணும். இங்கே அடிமான் 2, இங்க அடிமான் 2. இங்க அடுக்கு எவ்வளவு? 1, இங்க அடுக்கு எவ்வளவு? 4. அப்ப இந்த அடுக்கதை இப்ப நான் பார்க்க போறேன். அப்ப ஒரு பங்கு தான் உனக்கு 10. அப்ப 4 பங்கு உனக்கு என்ன வரும் பாருங்க. ஒரு பங்கு 10னா 4 பங்கு எனக்கு எவ்வளவு வரும்? 40. அப்ப ஆன்சர் எவ்வளவு? 40 ஆண்டுகள் முடிஞ்சு. அப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்? மடங்க அடுக்குல எழுதிக்கிட்டேன். எழுதிட்டு அந்த அடுக்கை தான் நான் பார்த்தேன். அப்ப ஒரு பங்கு 10னா 4 பங்கு எனக்கு எவ்வளவு வரும்? 40. முடிஞ்சு. நெக்ஸ்ட், ஒரு கடிகாரத்தை 1024க்கு விற்பதன் மூலம் ஒரு வியாபாரிக்கு 20% நஷ்டம் ஏற்படுகிறது எனில் அவர் அதை 1472க்கு விற்பதன் மூலம் அவர் எவ்வளவு சதவீதம் லாபம் ஈட்டுவார்? ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றா? 20% நஷ்டம் ஆயிருதா? அப்ப 20% நஷ்டம் என்ன பண்ண? 100ல இருந்து 20 கழிக்கணும். கழிச்சு எவ்வளவு வரும்? 80%. அப்ப அந்த 80% எவ்வளவு? 1024 ரூபாய். இதே இது அவரு 1472 ரூபாய்க்கு வித்திருந்தான்னா அப்ப அவருக்கு எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்கும்? ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்? 1472 ரூபாய்க்கு வித்திருந்தானா மொத்தம் எவ்வளவு சதவீதம் பார்ப்பேன். அது எவ்வளவு சதவீதம் வருதோ அதுல என்ன பண்ணுவேன்? அடக்க விலைனாது 100% போக மீதி எவ்வளவு வருதோ அது எனக்கு லாபம். ஓகேங்களா? இப்ப கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் எவ்வளவு சதவீதம் கண்டுபிடிக்கும். அப்ப சதவீதம் பொறுத்தளவுக்கு நேர் விகிதம் தான். இப்ப தலைகீழ போடும்போது 2 நம்பரையும் 1472 வகுத்தல் 1024 இன்ட்டு 80. ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணலாம்? அடிக்கலாம். 8ஆல் அடிச்சோம்னா 10 8 80. இங்க அடிச்சா 1 8 8 மீதி 2 22ல 2 16 மீதி 6 64ல 8. அடுத்து என்ன பண்ணலாம்? 2ஆல் அடிச்சா இங்க 5, இங்க அடிச்சோம்னா 6 4. ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணலாம்? இங்க ரெண்டுமே டேரக்டா அடிக்கலாமா? ஓகேவா? நீங்க 8ஆலே அடிங்க. 8 8 64. இங்க அடிச்சா 1 8 8 மீதி 6 67ல 8 8 64 மீதி 3 32ல 4. ஓகேங்களா? திரும்ப என்ன பண்ண? 8ஆல அடிங்க. 1 8 8 2 16 மீதி 2 24ல 3. அப்ப 23 இன்ட்டு 5 எனக்கு எவ்வளவு வரும்? 115. அப்ப 115% வரும். ஓகே, அப்ப 1472 மணிக்கு எவ்வளவு? 115%. அப்ப அது 115% என்னது? 100%ங்கிறது அடக்க விலை. அப்ப அந்த மீதி 15 என்னது? லாபம். அப்ப லாபத்துக்கான சதவீதம் எனக்கு எவ்வளவு? 15%. நெக்ஸ்ட், ஒரு கனசதுரத்தின் நீளம், அகலம் மற்றும் உயரத்தின் கூட்டுத்தொகை 38 சென்டிமீட்டர் மற்றும் அதன் மூலைவிட்டத்தின் நீளம் 22 சென்டிமீட்டர். கனசதுரத்தின் மொத்த புறப்பரப்பளவு என்னது? ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन கொடுத்தாங்க நீளம், அகலம், உயரம். இதோட கூடுதல் எவ்வளவு? 38. அப்ப நீளம், அகலம், உயரம். இதோட கூடுதல் எவ்வளவு? 38. அடுத்து என்ன சொல்றாங்க? மூலைவிட்டத்தின் நீளம் எவ்வளவு? 22. ஓகேங்களா? அப்ப மூலைவிட்டம் எப்படி கண்டுபிடிப்போம் பாத்தீங்கன்னா d = root of
எல் ஸ்கொயர்ட் பிளஸ் பி ஸ்கொயர்ட் பிளஸ் ஹச் ஸ்கொயர்ட். ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணலாம்? இதை ஸ்கொயர் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்ப டி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர்ட் பிளஸ் பி ஸ்கொயர்ட் பிளஸ் ஹச் ஸ்கொயர்ட். ஓகேங்களா? அப்ப எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் ஹச் ஸ்கொயர் கிடைக்குமா? அப்ப இங்க மூலை விட்ட மதிப்பு என்ன? 22. அப்ப 22 ஸ்கொயர். அப்ப 22 ஸ்கொயர் பண்ணா எவ்வளவு வரும்? 484. அப்ப இந்த 480 எதுக்கு சமமா இருக்கும்? எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் ஹச் ஸ்கொயர். ஓகேங்களா? ரெண்டையுமே குறிச்சு வச்சுக்கோங்க. அப்ப மூணுமே கூட்டினா 38, எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் ஹச் ஸ்கொயர் இதில் கூட்டினா எவ்வளவு வரும்? 484. எனக்கு கேட்கப்பட்ட கொஸ்டின் அது மொத்த புறப்பரப்பளவு. கனசெவகத்தின் மொத்த புறப்பரப்பளவு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஃபார்முலா 2LB plus BH plus HL. இதுதான் நீங்க எவ்வளவு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? எனக்கு இதான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஆனா இங்க மூணுமே கூட்டம் 38, இங்க ஸ்கொயர் பண்ணி கூட்டம் 484. அப்ப இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதை வந்து நீங்க ஸ்கொயர் பண்ணி பாருங்க. L plus P plus H. இதை நீங்க ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா ஃபார்முலா எப்படி வரும்னா L squared plus B squared plus H squared plus 2LB plus BH plus HL. இதுதான் ஃபார்முலா. அப்ப இந்த மூணு இது இருக்கு பாத்தீங்கன்னா இதை ஸ்கொயர் பண்ண அப்படின்னா இதுதான் ஃபார்முலா வரும். நம்ம கேட்கப்பட்ட என்னது 2LB plus BH plus HL. இதான தேவை. இதை அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணலாம்? இதை வந்து இந்த சைடு கொண்டு வந்தா மைனஸா மாறிடுமா? அப்ப இதை நான் ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பண்ணணும். L plus P plus H மதிப்பு எனக்கு எவ்வளவு? 38. அப்ப 38 ஸ்கொயர் பண்ண எவ்வளவு வரும் பார்க்கணும். 38 ஸ்கொயர் பண்ணா 64, இங்க 6, 24, 30, 24, மீதி 2, 11, அப்ப 4, 4, 4, 1. அப்ப 1444. அப்ப 1444 இந்த 400 இதோட மதிப்பு எவ்வளவு? 484 தான். அப்படிங்கிட்டு வரும்போது மைனஸ் 484. இப்ப கழிச்சு எவ்வளவு வரும்? 4 4 0. அடுத்து 4 8 போகாது. 18 போச்சுன்னா 6. மீதி இங்க எவ்வளவு இருக்கும்? 13. 13 4 போச்சுன்னா 9. அப்ப ஆன்சர் வரும் 960 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இந்த சைடு ரிமைனிங் என்ன இருக்கும்? 2LB plus PH plus HL. அப்ப ஆன்சர் எவ்வளவு வரும்? 960 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஒரு 2.25 லிட்டர் பாட்டில் உள்ள மாம்பழ பானத்தை 45 மில்லி லிட்டர் அளவுள்ள எத்தனை சிறிய கண்ணாடி கோப்பைகளை நிரப்பலாம்? ஓகேவா? இது லிட்டர், இது மில்லி. ஓகேங்களா? அப்ப இது என்ன பண்ணலாம்? இதையும் மில்லியா மாத்துங்க. எப்படி மாத்தலாம்? ஒரு லிட்டருக்கு என்னது? 1000 ml. அப்ப 2.25 எவ்வளவு வரும்? 2250 ml. அப்ப மொத்த அளவு எனக்கு இவ்வளோ, இதோட அளவு எவ்வளோ? 45 தான். அப்ப டேரக்டா அடிக்கலாமா? அப்ப 2250 இருந்து 45 படிக்க போறேன். அடிச்சா 9 5 45, 4 5 20, மீதி 2 25ல 5 0. 9 9, 5 9 45 0. அப்ப எத்தனை சிறிய கண்ணாடி கோப்பைகள் நிரப்பலாம்? 50 சிறிய கண்ணாடி கோப்பைகளில் நிரப்ப முடியும். ஆன்சர் 50. அடுத்து ஒரு நாற்கரத்தின் கோணங்கள் 2:5:7:10 என்ற விகிதத்தில் உள்ளன எனில் அந்த நாற்கரத்தின் பெரிய மற்றும் சிறிய கோணங்களுக்கு இடையேயான வித்தியாசத்தை கண்டுபிடிங்க. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் அனைத்துக்குமே நான் அனைத்து கோணமும் கண்டுபிடிக்க போறேன். ஓகேவா? இங்க என்ன கேக்குறாங்க? நாற்கரம் தானே. அப்ப நாற்கரத்தோட மொத்த கோணம் கூடுதல் எவ்வளவு? 360. அப்ப இது மொத்தம் கூடுதல் எனக்கு எவ்வளவு? 360. இப்ப கூட்டுங்க. 7 14 24. அப்ப 24 எக்ஸ் எனக்கு எவ்வளவு? 360. அப்ப ஒரு எக்ஸ் எனக்கு எவ்வளவு வரும்? ஒரு 24 24 36ல ஒரு 24 24, மீதி எவ்வளோ? 12, பின்னாடி ஒரு 0. அப்ப 120ல 5 24 120. அப்ப எக்ஸோட மதிப்பு எனக்கு எவ்வளோ? 15. அப்ப இங்க என்ன பண்ண போறேன்னா எனக்கு பெரியது சிறியது மட்டும் தானே தேவை. இப்ப இதை மட்டும் எடுங்க. அப்ப சிறியது வந்து எனக்கு எவ்வளோ? 2, பெரியது வந்து எனக்கு எவ்வளோ? 10. அப்ப 1x 15னா 2x எனக்கு எவ்வளோ வரும்? 30. 1x 15னா 10x எனக்கு எவ்வளோ வரும்? 150. இப்ப ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எவ்வளவு வரும்? எவ்வளவு வரும்? 120 டிகிரி. ஏன்னா பெரிய கோணம் 150 டிகிரி, சிறிய கோணம் 30 டிகிரி. இரண்டுக்கான வித்தியாசம் எவ்வளவு வரும்? 120 டிகிரி. ஆன்சர் செகண்ட். நெக்ஸ்ட், ஒரு கிராமத்தில் வசிப்பவர்களில் 10% மக்கள் காலராவால் இறந்தபோது ஒரு பீதி ஏற்பட்டது. அந்த நேரத்தில் மீதமிருந்த மக்களில் 25% மக்கள் கிராமத்தை விட்டு வெளியேறினர். பின்னர் கிராமத்தின் மக்கள் தொகை 4050 குறைந்தது எனில் அசல் கிராமவாசிகள் எண்ணிக்கையை கண்டறியவும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 100% மக்கள் இருந்தாங்க வச்சுக்குவோம். இப்ப 100% இருக்கும்போது 10% மக்கள் என்ன பண்றாங்க? காலரால் இறந்துட்டாங்க.
அப்ப 100ல 10% எவ்வளவு 10 தான். அப்ப கழிச்ச எவ்வளவு வரும் 90. ஓகே, இவங்க என்ன பண்ணாங்க, காலராவால இறந்துட்டாங்க. அப்ப மைனஸ் பண்ணிட்டோம். அப்ப 100ல 10 போச்சுன்னா 90. இந்த 90 என்ன பண்றாங்கன்னா, மீதம் இருந்த அந்த மக்கள் எவ்வளவு 25% என்ன பண்றாங்க, வெளியேறிட்டாங்க. ஓகேங்களா? அப்ப இந்த 90ல 25% வரும். அப்ப 90 எனக்கு எவ்வளவு 100%. அப்ப 100% 90. அப்ப 50% எவ்வளவு வரும், பாதியா 45. அப்ப 25% எனக்கு எவ்வளவு வரும் 22. அப்ப 90ல 22 வந்து வெளியேறாங்க. ஓகேங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் 10% வந்து காலரால இருந்தாங்க. அது 22 பேர் என்ன பண்ண போறாங்க, வெளியேறாங்க. அப்ப மொத்தம் எனக்கு எவ்வளவு மைனஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. இங்க ஒரு 10, இங்க ஒரு 22. ஓகேங்களா? இல்லைன்னா மொத்தமே கழிச்சு கூட போடுங்க. 90ல 22 போச்சுன்னா 90ல 20 போச்சுன்னா 70, 72 போச்சுன்னா 67. ஓகேங்களா? அப்ப 100ல இருந்து 67 மாறிடுச்சு. ஓகேங்களா? அப்ப இதோட எனக்கு எவ்வளோ 4050. இதோட மதிப்பு எனக்கு எவ்வளோ 4050. அப்ப 67ோட 67 5 எனக்கு எவ்வளோ 4050 அப்படின்னா ஃபர்ஸ்ட் எனக்கு எவ்வளவு இருந்திருப்பாங்க, 100% இருந்திருப்பாங்க. அப்ப மக்கள் தொகை எவ்வளவு கண்டுபிடிக்கலாமா? அப்ப சதவீதனால என்ன பண்ணும், தலைகீழ போடும். அப்ப 100/67.5 இன்ட்டு 4050. ஓகேவா? இப்ப பாயிண்ட்ஸை கேன்சல் பண்ணோம்னா இங்க பாயிண்ட்ஸை கேன்சல் பண்ணி என்ன பண்ணலாம், ஒரு ஜீரோ சேர்த்துக்கோங்க. இப்ப அடிங்க. எதால அடிக்கலாம், அஞ்சாலே அடிக்கலாம். அஞ்சால அடிச்சா எவ்வளவு வரும், இங்க 20, இங்க அஞ்சால அடிச்சோம்னா 1 17ல 3 மீதி 2 5. ஓகே, அப்ப 135 அடிக்கும்போது ஒரு 135 135 இங்க 3 135 405. அப்ப 2 0. அப்ப 20 இன்ட்டு 300. அப்ப 2 6, மொத்தம் 3 0 இருக்கு. அப்ப ஆன்சர் வரும் 6000. அப்ப ஆரம்பத்துல இருந்த கிராமவாசிகள் எண்ணிக்கை எவ்வளவு இருக்கும், 6000 எனக்கு இருந்திருக்கும். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, 25:x:36. அப்ப x உடைய மதிப்பு என்ன வரும் கேக்குறாங்க. ஓகேவா? இது வந்து விகித சமம்னு சொல்லுவாங்க. விகித சமம் அப்படிங்கிறது என்னன்னா, சென்டரோட ரெண்டு நம்பரையும் பெருக்கணும், ஃபர்ஸ்ட் லாஸ்டையும் பெருக்கணும். ஓகே, சென்டரோட நம்பர் ரெண்டு நம்பர் என்னது, x இன்ட்டு x x ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் லாஸ்ட் இருக்கு 25 இன்ட்டு 36. அப்ப x ஸ்கொயர் எனக்கு இதான். அப்ப என்ன பண்ண, இது ஸ்கொயர் பண்ணா x, 25 ஸ்கொயர் பண்ணா 5, 6 ஸ்கொயர் பண்ணா 36 ஸ்கொயர் பண்ணா 6. அப்ப x உடைய மதிப்பு எனக்கு எவ்வளவு வரும் 30. சிம்பிளா முடிஞ்சுக்கலாம். இங்க என்ன பண்ணும், சென்டர் உள்ள இரண்டு நம்பரை பெருக்கணும், ஃபர்ஸ்ட் லாஸ்டையும் பெருக்கணும், சமப்படுத்துறோம். அப்ப x ஸ்கொயர் தான் 25 இன்ட்டு 36. அப்ப x எனக்கு எவ்வளவு வரும் 5 இன்ட்டு 6 30. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், 3 ஆண்டுகளுக்கு முன்பு 6 உறுப்பினர்களை கொண்ட ஒரு குடும்பத்தின் சராசரி வயது 19 ஆண்டுகளாக இருந்தது. அதன் பின் அக்குடும்பத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. 3 ஆண்டுகளுக்கு முன்பு அக்குடும்பத்தின் சராசரி வயது என்னவாக இருந்ததோ இன்றும் அதே போலவே உள்ளது எனில் அந்த ஆண் குழந்தையின் வயது என்ன? ஓகேவா? 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்க, 6 பேர் இருக்காங்க. அவங்களோட சராசரி எவ்வளவு 19. அப்ப 6 இன்ட்டு 19 பெருக்கல் எவ்வளவு வரும் 114. அப்ப அந்த 6 பேரோட வயதிலும் கூடுதல் எவ்வளவு 114. இப்ப தற்போது எனக்கு எவ்வளவு இருக்காங்க, ஒரு குழந்தை பிறந்துருச்சுல. அப்ப அந்த 6 பேர்ல ஒரு ஆள் சேர்த்து எவ்வளவு வரும் 7 பேரு. ஆனா இப்ப என்னதான் இருக்கு, அந்த 19 தான் சராசரியா இருக்கு. அப்ப 7 இன்ட்டு 19 எவ்வளவு வரும், 19 எவ்வளவு வரும் 133. அப்ப இந்த 7 பேரோட கூடுதல் தான் எனக்கு எவ்வளவு 133. ஓகேங்களா? இது 6 பேரோட கூடுதல் என்னது 114. எப்போ 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் 114. இப்ப தற்போது வரணும்னா இந்த 6 பேருக்குமே 3 வயசு கூடுமா? அப்ப மொத்தம் எவ்வளவு கூடும் 18 வயசு எனக்கு கூடும். ஓகேவா? மொத்தம் ஒரு ஆளுக்கு 3 வயசுனா இங்க 6 பேர் இருக்காங்க. அப்ப 6 இன்ட்டு 3 எவ்வளவு 18 வயசு கூடும். அப்ப இந்த 114ஓட இந்த 18 கூட்டினா என்ன கிடைக்கும், அப்ப தற்போது அந்த 6 பேரோட கூடுதல் எனக்கு கிடைக்கும். அப்ப 114 18 கூட்டினா ஒரு 132. அப்ப தற்போது அந்த 6 பேருடைய வயது கூடுதலோட 132. அப்ப குழந்தை ஒண்ணு 7 சேருது. அப்ப இந்த 6 பேரை கழிக்கலாமா, 133ல 132 போச்சு வரும் 1. அதுதான் குழந்தையோட வயது. அப்ப ஆன்சர் எவ்வளவு 1 வயது. நெக்ஸ்ட், உருளையின் ஆரம் அதன் உயரத்தை விட 5 சென்டிமீட்டர் அதிகம். உருளையின் வலைபரப்பு 792 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகும் எனில் உருளையின் கன அளவு கண்டுபிடிங்க. இதுதான் கொஸ்டின். ஓகே, பையோட மதிப்பு அப்ளை பண்ண சொல்லிட்டாங்க.
உருளையோட ஆரம் எனக்கு எப்படி இருக்குமா? உயரத்தை விட 5 சென்டிமீட்டர் அதிகம். அப்ப ஆரம் வந்து எனக்கு எப்படி இருக்கும்னா உயரத்தை விட 5 எனக்கு அதிகமா இருக்கும். ஆர மதிப்பு எப்படி இருக்கும்? உயரத்தை விட 5 அதிகமா இருக்கும். இப்போ வளைபரப்பு கொடுத்துட்டாங்க. வளைபரப்புக்கான ஃபார்முலா எழுதிடலாம். வளைபரப்புக்கான ஃபார்முலா அது 2/RH. இதோட மதிப்பு எனக்கு எவ்வளோ? 792. இப்ப 2 இன்ட்டு பையோட மதிப்பு 22/7 இன்ட்டு ஆர மதிப்பு என்ன பண்ணலாம்? H plus 5 போட்டுக்கலாமா? H plus 5 இன்ட்டு ஹைட்ஸ் இங்க 792. இப்ப டேட்டாவே இங்க அடிங்க. ஓகேங்களா? 2 11 22, 7 11 77, மீதி 2 22ல 2 11 22. அடுத்து ஓரன் 2 இங்க அடிச்சோம்னா 36, இங்க ஓரன் 2 இங்க அடிச்சோம்னா 18. ஓகேங்களா? இப்ப இந்த 7 18 பெருக்கலாம். ஏன்னா கீழே உள்ள எல்லாம் பெருக்கும் பண்ணாது பெருக்குமா? 18 இன்ட்டு 7 பெருக்கம் எவ்வளவு வரும்? 126. அப்ப இங்க பெருக்குனா வரும் h ஸ்கொயர்ட் பிளஸ் 5h வரும். இப்ப 126 வந்தா மைனஸ் 126 அப்ப h ஸ்கொயர்ட் பிளஸ் 5h மைனஸ் 126. இப்ப இது மாதிரி வந்து என்ன பண்ணும்? நாம் பிரிக்கணும். ஓகேங்களா? அப்ப எந்த இரண்டு எண்களை பெருக்குனா மைனஸ் 126 பார்க்கணும். எந்த ரெண்டு நம்பர் பெருக்கலாம் வரும்? 14 இன்ட்டு 9. 14 இன்ட்டு 9 மைனஸ் எங்க போடணும்? இங்க தான் நான் போடணும். ஓகேங்களா? ஏ அப்படின்னா 14 மைனஸ் 9 பெருக்குனா மைனஸ் 126. இந்த ரெண்டு நம்பருமே கூட்டினா பிளஸ் 5. ஓகேங்களா? அவ்வளவுதான். அப்ப h பிளஸ் 14 h மைனஸ் 9. அப்ப இதுல h ஓட மதிப்பு எனக்கு எப்படி வந்துடும்? மைனஸ் 14 வரும். இங்க h ஓட மதிப்பு எவ்வளவு வரும்? 9 வரும். அப்ப இங்க 9 இங்க மைனஸ் 14. இப்ப என்ன பண்ணும்? எனக்கு பிளஸ்ல தான் வரணும், மைனஸ்ல எடுக்க மாட்டேன். அப்ப h ஓட மதிப்பு எனக்கு எவ்வளவு? 9. அப்ப உயர மதிப்பு எனக்கு எவ்வளவு வந்துருச்சு? 9 வந்துருச்சு. அப்ப ஆர மதிப்பு எனக்கு எப்படி இருக்கும்? h plus 5 தானே. அப்போ 9 plus 5 எவ்வளவு வரும்? 14. அப்ப ஆர மதிப்பு எனக்கு எவ்வளவு? 14. இப்பதான் கொஸ்டின்ஸ்க்கே நம்ம வரோம். என்ன கண்டுபிடிக்கணும்? கன அளவு. அப்ப கன அளவு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா அது பை ஆர் ஸ்கொயர்ட் ஹச். பையோட மதிப்பு எவ்வளோ? 22/7 இன்ட்டு ஆர மதிப்பு எவ்வளோ? 14. அப்ப ஆர் ஸ்கொயர்னா 14 இன்ட்டு 14. ஹச்சோட மதிப்பு எவ்வளோ? 9. 4 7 7 14. இப்ப பெருக்கலாம். 14 9 பெருக்கல் வரும் 126. 22 2 பெருக்கல் எவ்வளோ? 44. இப்ப பெருக்குங்க. 24 இங்க 2 8 2 கூட்டினா 10 மீதி 1 5. திரும்ப 4 வச்சு பெருக்கினா அதே தானே வரும்? 504. அப்ப கூட்டினா 4 4 5 5. அப்ப ஆன்சர் வரும் 5544 சென்டிமீட்டர் கியூப். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. ஒரு சிறிய மரத்தின் உச்சியின் ஏற்ற கோணம் அம்மரத்தின் அடிப்பகுதியிலிருந்து 300 மீட்டர் தொலைவில் தரையில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து 30 டிகிரி ஆகும். மரம் வளர்ந்ததும் அதன் ஏற்ற கோணம் அதே புள்ளியிலிருந்து 60 டிகிரி ஆனது எனில் மரம் எவ்வளவு உயரம் வளர்ந்தது? ஓகேங்களா? இப்ப இங்க இருந்து நம்ம என்ன பண்றோம்? பாக்குறோம். ஃபர்ஸ்ட் எவ்வளவு இருக்கா? அடிப்பகுதியிலிருந்து 300 மீட்டர் தொலைவில் தான் அந்த புள்ளி இருக்கு. ஓகேவா? 300 மீட்டர். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? 30 டிகிரியில பாக்குறோம். 30 டிகிரி அந்த மரம் எனக்கு இப்படி இருக்கு. இது 30 டிகிரி. ஓகேங்களா? அடுத்து என்ன பண்றோம்? மரம் வளர்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு எவ்வளவு மாறிடுச்சா? 60 டிகிரியா மாறிச்சு. இதுதான் மரம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் மரம் இங்க இருந்துச்சு. அடுத்து என்ன வளர்ந்து இங்க வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் வந்து 30 டிகிரி, அடுத்து எவ்வளோ? 60 டிகிரி. ஓகேவா? இந்த புள்ளிக்கும் அந்த மரத்துக்கு இடைப்பட்ட தூரம் எவ்வளோ? 300 மீட்டர். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த 30 டிகிரி வச்சு பார்க்கும்போது இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்க்க போறேன். அதே மாதிரி 60 டிகிரி வச்சு பார்க்கும்போது எவ்வளோன்னு பார்க்க போறேன். ஓகேங்களா? இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் 30 டிகிரி வச்சு பார்க்கலாம். 30 டிகிரி வச்சு பார்க்கணும். டேன் தீட்டா தானே. அப்ப டேன் 30 டிகிரி சமம் இங்க என்ன வரும்? எதிர்பக்கம் பை அடிப்பக்கம். அப்ப எதிர்பக்கம் எனக்கு என்னன்னு தெரியாது. அடிப்பக்கம் எனக்கு எவ்வளோ? 300. அப்ப tan 30 டிகிரி எனக்கு எவ்வளவு வரும்? 1/√3. அப்ப x is equal to 300. அப்ப 300 எப்படி எழுதலாம்? 100 இன்ட்டு 3ன்னு வச்சுக்கலாமா? அப்ப 100 இன்ட்டு 3 எப்படி பிரிக்கலாம்? 3 3√3 பிரிச்சுக்கலாம். அப்ப என்ன ஆகும்? இங்க ஒரு √3 கேன்சல் பண்ண இங்க என்ன பாருங்க ரிமைனிங் இருக்கும்? 100√3 எனக்கு இருக்கும். ஓகேவா? அப்ப என்ன x உடைய மதிப்பு எனக்கு எவ்வளவு வரும்? 100√3. அப்ப இந்த 30 டிகிரி பார்த்தா எனக்கு எவ்வளவு வரும்? 100√3. இதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்ப 60 டிகிரில மொத்தமா நான் பார்க்க போறேன். அப்ப 60 டிகிரில பார்த்தா எனக்கு என்ன வரும்? tan 60 தானே. tan 60 என்னது? அதே தான். எதிர்பக்கம் என்னன்னு தெரியாது x, அடிப்பக்கம் எனக்கு எவ்வளவு? 300.
அப்ப tan 60 டிகிரி மதிப்பு எவ்வளோ √3. அப்ப x is equal to 300. அப்ப இங்க x ஓட மதிப்பு வரும் 300 √3x. ஓகேங்களா? அப்ப பாருங்க, அப்ப பெரிய மரம் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு டிஸ்டன்ஸ் எவ்வளவு 300 √3, ஃபர்ஸ்ட் இருந்தது எவ்வளவு 100 √3. எனக்கு கொஸ்டின் என்ன கேட்டாங்க, மரம் வளர்ந்ததுக்கு அப்புறம் மொத்த உயரம் எவ்வளவுன்னு கேட்கல, மரம் எவ்வளவு உயரம் வளர்ந்ததுதான் கேட்கறாங்க. அப்ப இங்க இருந்து ஓகேவா, இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளவு உயர்ந்திருக்கு, அப்ப எவ்வளவு உயர்ந்திருக்கு, ஃபர்ஸ்ட் 100 √3 இருந்துச்சா, இப்ப எவ்வளவு இருக்கு 300 √3 இருக்கு. அப்ப ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பாருங்க, அவ்வளவுதான். 300 √3 இருந்து நான் 100 √3 கழிக்க போறேன். அப்ப ஆன்சர் வரும் 200 √3. ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். எனக்கு அந்த சிறிய மரத்துல இருந்து பெரிய மரம் வர்றதுக்கு எவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கு அதான் கொஸ்டின். அப்ப எவ்வளவு இருக்கு 200 √3. நெக்ஸ்ட், ரவி மற்றும் குமார் ஒரு திட்டப்பணியில் வேலை செய்கிறார்கள். ரவி கணினியில் 32 பக்கங்களை டைப் செய்ய 6 மணி நேரம் எடுக்கிறார். குமார் 40 பக்கங்களை டைப் செய்ய 5 மணி நேரம் எடுக்கிறார். எனில் 110 பக்கங்களை கொண்ட ஒரு அசைன்மெண்டை டைப் செய்ய இருவரும் சேர்ந்து 2 வெவ்வேறு கணினியில் ஒன்றாக வேலை செய்ய எவ்வளவு நேரம் எடுக்கும்? இப்போ ஃபர்ஸ்ட் ரவி. இப்ப ரவிக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 32 பக்கங்கள் டைப் படிக்க எவ்வளவு ஆகுது 6 மணி நேரம் ஆகுதா. அப்ப ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு பார்க்க போறேன், ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு வரும் 32/6. அப்ப அடிச்ச எவ்வளவு வரும் 16/3. ரெண்டால தான் அடிக்க முடியும், ரெண்டா அடிச்சா 16, ரெண்டு அடிச்சா 3. அப்ப 16/3. இதே இது குமாருக்கு, குமாருக்கு ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு ஆகும் 40 பக்கம் டைப் படிக்க மொத்தம் 5 மணி நேரம். அப்ப 40/5 அடிச்ச வரும் 8. அப்ப ஒரு மணி நேரத்துக்கு என்ன பண்ணா 8 பக்கம் அடிச்சிருவாரு. ரவி வந்து 16/3. இப்ப இரண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ண போறாங்க 110 பக்கங்களை அடிக்க போறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளவு அடிப்பாங்க பார்ப்போம். ஓகேவா? அப்ப 16/3. ஓகேவா? இவங்க தனித்தனியா ரவி ஒரு மணி நேரத்துக்கு 16/3, குமார் ஒரு மணி நேரத்துக்கு 8. அப்ப இந்த இரண்டு பேரும் அந்த ஒரு மணி நேரத்துல எவ்வளவு முடிப்பாங்க பார்க்க போறேன். ரவியும் குமாரும் சேர்ந்து ஒரு மணி நேரத்துல எவ்வளவு டைப் அடிப்பாங்க 16/3 + 8. இப்ப கீழே என்ன பண்ணலாம், அப்படியே கிராஸ் மல்டி பண்ணலாமா, 24 கூட்டினா 40/3. ஓகேங்களா? அப்ப ஒரு மணி நேரத்துக்கு இரண்டு பேரும் சேர்ந்து எவ்வளவு அடிப்பாங்க 40/3. ஒரு மணி நேரத்துக்கு 40/3 அடிச்சாங்கன்னா அப்ப மொத்தம் 110 பக்கம் இருக்கு. அப்ப எவ்வளவு மணி நேரத்துல அடிப்பாங்க? ஓகேங்களா? அப்ப இதை அப்படியே தலைகளை போடலாமா, அப்ப 110 வகுத்தல் 40/3 என்ன பண்ணலாம் மேல போட்டுக்கோங்க. இப்ப அடிச்சா ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ. இப்ப மொத்தம் பிறகு வரும் 33/4. இப்ப அடிச்சோம்னா 33/4 அடிச்ச வரும் 8 32, மீதி எவ்வளவு வரும் 1/4. அப்ப 1/4. அப்ப என்ன வரும் 8 மணி நேரம். 1/4 கால் மணி தானே, அப்ப கால் எவ்வளவு 15 நிமிடம். அப்ப ஆன்சருக்கு எவ்வளவு வரும் 8 மணி நேரம் 15 நிமிடம் அப்படின்னு எனக்கு வரும். நெக்ஸ்ட், இணை பகா எண்களின் ஒரு கணத்தின் மீ பெரும் பொது வகுத்தி கச்சிசியம் எதற்கு சமமாக இருக்கும் கொஸ்டின் கேட்கிறாங்க. எதற்கு சமம் கண்டுபிடிக்கலாமா? அப்ப பகா எண்கள் இணை பகா எண்கள் அப்படின்னு சொல்லிட்டாலே கச்சிசியப்போட மதிப்பு எனக்கு எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா 1 தான் இருக்கும். ஆன்சர் 1. நெக்ஸ்ட், பின்வரும் கோவையை சுருக்குக. சுருக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், இது ரெண்டுமே எனக்கு பெருக்கல் இருக்கு, அதே மாதிரி இந்த இரண்டுமே எனக்கு பெருக்கல் இருக்கு. ஓகேங்களா? இதை ஃபர்ஸ்ட் பெருக்குவோம், லாஸ்டா கூட்டிக்கலாம். இதை பெருக்கனுக்கு என்ன வரும், ஃபர்ஸ்ட் இந்த b வச்சு உள்ள பெருக்குங்க. b வச்சு பெருக்கு என்ன ஆகும் ab, அடுத்து b வச்சு பெருக்குனா 2b², அடுத்து b வச்சு பெருக்குனா -bc. அடுத்து இப்ப இந்த -c வச்சு உள்ள பெருக்கணும். உள்ள பெருக்கு என்ன வரும் -ac, -c வச்சு பெருக்குனா -2bc, அடுத்து -c வச்சு பெருக்குனா +c². ஏன்னா -c பெருக்குனா +c². இப்ப இது ரெண்டையும் பெருக்குங்க. சரியா? ஏன்னா இது மட்டும் தான் உள்ள கொண்டு போக முடியும். 2b உள்ள கொண்டு போனா 2ab, அடுத்து இங்க பெருக்குனா -2bc +b². ஓகேங்களா? இப்போ ஒவ்வொன்றா நான் பார்க்க போறேன். இங்க பாருங்க, இங்க 2b², இங்க b². ஓகே, இது ஒரு b² மொத்தம் எவ்வளவு ஆயிடுச்சு 3b². ஓகேவா? 3b². அடுத்து என்ன பண்ண போறேன், ஸ்கொயர்ல எங்க இருக்கு, இங்க மட்டும் தான் இருக்கு. அடுத்து +c². அடுத்து அப்ப b² முடிஞ்சு c² முடிஞ்சு அடுத்து என்ன வரலாம் ab வரலாமா? ab இங்க இருக்கு, இங்க ஒரு ab, இங்க ஒரு 2ab. அப்ப எவ்வளவு வந்துருச்சு 3ab. ஓகேங்களா? வேற என்ன இருக்கு, இங்க -2bc, இங்க -bc, இங்க -2bc. மொத்தம் எவ்வளவு ஆயிடுச்சு -2 -2 -4, இங்க ஒன்னு -5. அப்ப எவ்வளவு வரும் -5bc.
ஓகே, அப்ப இதுவே எனக்கு முடிஞ்சிருச்சு. அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு? மைனஸ் ஏசி. அப்ப இந்த இது எங்க ஆன்சருக்கு நீ பார்க்கணும். எங்க இருக்கு? லாஸ்ட் ஆன்சர். 3b ஸ்கொயர் plus c ஸ்கொயர் plus 3ab minus 5bc minus ac. லாஸ்ட் ஆன்சர் தான் எனக்கு ஆன்சர். நெக்ஸ்ட், 10 மணி நேரத்தில் 100 கிலோமீட்டர் தூரத்தை சென்றடைய எந்த நிலையான வேகத்தை பராமரிக்க வேண்டும்? இப்ப வேகம் அப்படின்னா என்னது? தூரம் பை நேரம். அப்ப தூரம் எனக்கு எவ்வளோ? 600 கிலோமீட்டர். நேரம் எனக்கு எவ்வளோ? 10 மணி நேரம். அப்போ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ. அப்ப ஆன்சர் எவ்வளோ? 60 கிலோமீட்டர் பர் அவர். ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட், ஒரு பொருளின் மீதான வரி 10% குறைக்கப்படுகிறது, ஆனால் அதன் நுகர்வானது 20% அதிகரித்துள்ளது எனில் அதிலிருந்து பெறப்பட்ட வரி வருவாயின் சதவீத அதிகரிப்பு எவ்வளவு? ஓகேங்களா? அப்ப இந்த மாதிரி கொஸ்டின் ஃபர்ஸ்ட் என்ன தான் எடுப்போம்? நம்ம 100 தான் எடுக்க போறோம். இல்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? 10% குறைக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்? 10% குறைக்க போறேன். அப்ப 100ல 10% எவ்வளோ? 10 தான். குறைச்ச எவ்வளோ வரும்? 90. அடுத்து என்ன பண்ண போறோம்? 20% நுகர்வு என்ன பண்ணோம்? அதிகமாக போகுது. அப்ப 20% என்ன பண்ண போறோம்? பிளஸ் பண்ண போறோம். அப்ப 90ல 20% வரும்? 10% 9. அப்ப 20% 18. அப்ப பிளஸ் பண்ண எவ்வளவு வரும்? 108. அப்ப 100ல இருந்து எனக்கு எவ்வளவு மாறுது? 108 மாறுது. அப்ப எனக்கு எவ்வளவு அதிகரிச்சிருக்கு? 8% அதிகரிச்சிருக்கு. ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், முதல் 30 இயல் எண்களின் சராசரி என்ன? கண்டுபிடிச்சலாம். ரொம்ப சிம்பிள்ப்பா. முதல் 30 இயல் எண்கள் தானே. அப்போ 30 பிளஸ் 1 பை 2 அவ்வளவுதான். இதுக்கான ஃபார்முலா n பிளஸ் 1 பை 2. அங்க என்ன நம்பர் இருக்கோ ஒன்னு கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணும். அப்போ 30 1 கூட்டினா 31. 31 2 அடிச்சா வரும் 15.5. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட், 8 ஆண்கள் மற்றும் 12 பெண்கள் 10 நாட்களில் ஒரு சுவரை கட்ட முடியும். 6 ஆண்கள் மற்றும் 8 பெண்கள் இதையே 14 நாள் கட்ட முடியும். ஒரு ஆண் அதை தனியாக கட்டும் நேரத்துடன் ஒப்பிடும்போது ஒரு பெண் அதை தனியாக கட்ட மேலும் எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்ளும்? ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு ஆண் அந்த வேலையை எத்தனை முடிப்பான்னு பார்க்க போறேன். அப்ப என்ன பண்ண போறேன்? இங்க 8 ஆண்கள் 12 பெண்கள் 2 பேரும் சேர்ந்து செய்யறாங்க. அப்ப என்ன பண்ண போறேன்? இந்த பெண்கள் பதிலா ஆண்கள் வேலைக்கு வைக்கணும். எப்படி கண்டுபிடிக்க? கம்பேரிசன் பார்க்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் இதை பாருங்க. 8 ஆண்கள் 12 பெண்கள் எத்தனை நாள்? 10 நாள். அப்ப 8 ஆண்கள் மற்றும் 12 பெண்கள் எத்தனை நாள் பாக்குறாங்க? 10 நாள். அதே மாதிரி இந்த சைடு பார்த்தோம்னா 6 ஆண்கள் மற்றும் 8 பெண்கள் எத்தனை நாள்? 14 நாட்கள். அப்ப எனக்கு இந்த வேலையும் இந்த வேலை எனக்கு என்னதான்? சமம் தான். ஓகேங்களா? அப்ப இங்க 8 ஆண்கள் 12 பெண்கள் சேர்ந்து 10 நாள் முடிக்கிறாங்க. இங்க 6 ஆண்கள் 8 பெண்கள் சேர்ந்து 14 நாட்களை முடிக்கிறாங்க. இப்ப அப்படியே பெருக்குங்க. 8 10 80. இங்க 120 பெண்கள். அதே மாதிரி இங்க பிறகுனா 14 84 ஆண்கள் 8 × 14 எவ்வளவு வரும்? 112 பெண்கள். அப்ப 112 வந்தா மைனஸ் 112 ஆயிருமா? அப்ப 120ல 112 போச்சுன்னா 8 பெண்கள். அப்ப 80 அங்க போச்சுன்னா மைனஸ் 80. அப்ப 80 80 போச்சுன்னா 4 ஆண்கள். அப்ப அப்படியே அடிச்சோம்னா ஒரு ஆண் 2 பெண்ணுக்கு சமம். ஒரு ஆண் வந்து என்னது? 2 பெண்ணு. அப்ப 2 பெண்கள் செய்யக்கூடிய இடத்துல ஒரு ஆணை வேலைக்கு வச்சாலே போதும். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் வாங்க ஃபர்ஸ்ட் உள்ளதே. ஓகேவா? அப்ப 12 பெண்களுக்கு எத்தனை ஆண்கள் வேலைக்கு வைக்கலாம்? நான் 6 ஆண்களை வேலைக்கு வச்சுக்கலாம்ல. அப்ப இங்க ஒரு ஃபர்ஸ்ட் 8 ஆண்கள் இருக்காங்க. இந்த 12 பெண்கள் பதிலா ஒரு 6 ஆண்கள். அப்ப 8 6 எவ்வளவு வரும்? 14 ஆண்கள் சேர்ந்து 10 நாள்ல வேலையை முடிப்பாங்க. 14 ஆண்கள் சேர்ந்து 10 நாள்ல வேலையை முடிச்சாங்க அப்படின்னா ஒரு ஆண் எத்தனை நாள் வேலையை முடிப்பாரு? எத்தனை நாள் பார்க்கும்? அப்படியே பெருக்கலாம். எவ்வளவு வரும்? 140 நாட்கள். அப்ப ஆண் வந்து 140 நாள் முடிச்சானா பெண் எத்தனை நாள் முடிப்பாங்க? டபுளா தானே முடிப்பாங்க. 280 நாள்ல முடிப்பாங்க. அப்ப ஆண் 140, பெண் 280. அப்ப கொஸ்டின் நமக்கு என்ன கேட்டா, ஒரு பெண் அதை தனியா கட்ட மேலும் எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்வார்னு கேட்டான். அப்போ ஒரு ஆண் 140 நாள் எடுத்தானா இவங்க பெண் என்ன பண்ணுவாங்க? இன்னொரு 140 நாட்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்குவாங்க. அப்ப ஆன்சருக்கு என்ன வரும்? 140 நாட்கள். நெக்ஸ்ட், ஒரு நேர்மையற்ற கடைக்காரர் தனது பொருட்களை அடக்கு விலைக்கு விற்பது போல் பாசாங்க செய்கிறார். இருப்பினும் அவர் தவறான எடையை பயன்படுத்துகிறார். அதில் 984 கிராம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மையில் அதன் எடை குறைவாக உள்ளது. இந்த தவறான எடையை பயன்படுத்தி கடைக்காரர் 23% லாபத்தை பெறுகிறார். அவ்வாறு பயன்படுத்தப்படும் எடையின் உண்மையான அளவு எவ்வளவு? ஓகேவா? அதாவது ஒண்ணுமேல 23% லாபம் பெறாரு. எவ்வளவுக்கு? இது 984 தான். ஓகேவா? அப்ப 23% லாபம்னா என்ன பண்ணும்? 100ஓட கூட்டுவோமா?
அப்ப 123% எவ்வளவு? 984 கிராம். அப்ப 100% எவ்வளவுன்னு கண்டுபிடிக்க போறேன். அப்ப 100% எவ்வளவு கிராம் வரும்? அப்ப சதவீதம் நேர்விகிதம் தானே. அப்ப தலைகீழ மாத்தலாம். 100/123 இன்ட்டு 984. இது நம்ம டைரக்டாவே அடிக்கலாம். இல்ல நீங்க 3 அடிக்கலாம். ஓகேவா? 123 123 8 123 984. அப்ப 100 இன்ட்டு 8 எவ்வளவு வரும்? 800 கிராம். அப்ப உண்மையான அளவு எனக்கு எவ்வளவா இருக்கும்? 800 கிராம் எனக்கு இருந்திருக்கும். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, இது மாதிரி பார்த்துருக்கோம். A/B/C கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்ப என்ன பண்ணும்? 3:4 4:1. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நேரம் பிறகுனா ஏவா எவ்வளோ? 12. கிராஸ் பிறகுனா B எவ்வளோ? 16. லாஸ்ட் ரெண்டு பிறகுனா C எவ்வளோ? 4. இது என்ன பண்ணலாம்? நாலா டிவைட் பண்ணலாமா? 3:4:1. ஆன்சர் 3:4:1. ஆன்சர் எங்க இருக்கு? ஆப்ஷன் A. நெக்ஸ்ட் ஒரு மூடியிடப்பட்டுள்ள ஒரு உருளையின் அடிப்பக்க ஆரம் மற்றும் உயரம் எவ்வளவு? 1:3 என்ற விகிதத்தில் உள்ளது. அதன் வலைபரப்பு 924 மீட்டர் ஸ்கொயர். பையோட மதிப்பு 22/7. இதை பயன்படுத்தி மொத்த புறப்பரப்பளவை கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ உருளையின் மொத்த புறப்பரப்பளவு கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ற? வலைபரப்பு கொடுத்திருக்கான். ஓகேங்களா? ஆரம் எனக்கு எவ்வளவு? 1, உயரம் வந்து எனக்கு எவ்வளவு? 3. ஓகேங்களா? இப்ப வலைபரப்பு வரலாம். வலைபரப்புக்கான ஃபார்முலா என்னது? 2/RH. 2/RH. அப்ப 2 இன்ட்டு பையோட மதிப்பு 22/7. ஆர மதிப்பு என்னது? 1 தான். அப்போ 1x இன்ட்டு h மதிப்பு எவ்வளோ? 3x. வலைபரப்பு மதிப்பு எவ்வளோ? 924. ஓகே, அடிக்கலாமா? 2 11 22. இங்க 8 11 88. மீதி 4 44 4. அப்போ ஓரன் 2 இங்க அடிச்சா 42. இங்க ஓரன் 2 இங்க அடிச்சா 21. அப்ப 21 இன்ட்டு 7 எவ்வளவு வரும்? 147. இது பெருக்கினா எவ்வளவு வரும்? 3x ஸ்கொயரு. ஏன்னா 1 3 பெருக்கினா 3, x பெருக்கினா x ஸ்கொயர். இப்ப அடிக்கலாமா? எவ்வளவு வரும்? 1 3 3 இங்க அடிச்சா 4 12. மீதி 2 27 9. அப்ப 49 x ஸ்கொயர். அப்ப x ஸ்கொயர் 49. x ஓட மதிப்பு எவ்வளவு வரும்? 7. அப்ப x ஓட மதிப்பு 7னா ஆரம் வந்து எனக்கு எவ்வளவு? 1. அப்ப ஆரம் 7, உயரம் வந்து எனக்கு எவ்வளவு? 21. ஏன்னா இது ஒரு பங்கு, இது 3 பங்கு. இப்ப என்ன பண்ணலாம்? மொத்த புறப்பரப்பு ஃபார்முலா அது மொத்த பரப்பு தான். ஃபார்முலா அது 2/r(h + r). அப்ப 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆர மதிப்பு 7 இன்ட்டு h + r. ஆரத்தி உயரத்தை கூட்டினாலும் வரும் 28. அப்ப 7க்கு 7 கேன்சல். ஓகேவா? 2 22 44. அப்ப 28 44. பிறகு எவ்வளவு வரும்? 32. 3 8 11. திரும்ப அதே நம்பர் தான். அப்ப 2 3 2 1. அப்ப ஆன்சர் எவ்வளவு வரும்? 1232 மீட்டர் ஸ்கொயர். ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட், இரண்டு பிளம்பர்கள் X மற்றும் Y அவர்களின் முதலாளி ஒரு நாளைக்கு மொத்தம் எவ்வளவு தராரு? 660 ரூபாய் தராரு. அப்ப 2 பேர் வேலை பார்க்கறாங்க. 2 பேர் சேர்த்து அவருக்கு எவ்வளவு? 660 ரூபாய் தராரு. இதுல என்ன சொல்றாரு? ஒய்க்கு வழங்கப்பட்ட தொகையின் 120% என்ன பண்றாரு? எக்ஸுக்கு வழங்குறாரு. அப்ப என்ன பண்ணா? எக்ஸுக்கு 120%, ஒய்க்கு எனக்கு எவ்வளவு? 100%. இப்ப டிவைட் பண்ண எவ்வளவு வரும்? இங்க 5 20 100, 6 20 120. ஓகே, அப்ப இவருக்கு 6 பங்கு, இவருக்கு எவ்வளவு? 5 பங்கு. அப்ப மொத்த பங்கு எனக்கு எவ்வளவு? 11. அப்ப 11 பங்கு தான் எனக்கு எவ்வளவு? 660. அப்ப ஒரு பங்கு எனக்கு எவ்வளவு வரும்? ஒரு 11 11, 6 11 66 0. அப்ப எக்ஸ்ட்ரா மதிப்பு எவ்வளவு? 60. ஓகேங்களா? அப்ப ஒய்க்கு எவ்வளவு ஊதியம் தான் கேட்டாங்க. அப்ப ஒய்யுடைய பங்கு எனக்கு எவ்வளவு? 5. அப்ப 5 இன்ட்டு 60 எவ்வளவு வரும்? 300. அப்ப ஒய்க்கு கிடைக்க வேண்டிய தொகை எனக்கு எவ்வளவு? 300. அப்ப எக்ஸுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 360. நெக்ஸ்ட், சுருக்குக 3889 பிளஸ் 12.952 மைனஸ் 47.95. ஓகே, இப்ப என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் பிளஸ் மதிப்பை கூட்டிக்கலாமா? 3889ஓட 12.952 கூட்டினா எவ்வளவு வரும்? 952 அப்படியே தான் வரப்போகுது. இங்க கூட்டினா 11, இங்க 10, இங்க 9, இங்க 3. அப்ப 3901.952 என்ன பண்ணலாம்? 47.95 கழிக்கலாம். கழிச்சனுக்கு என்ன வரும்? இங்க 2 அப்படியே போடலாம். 0 0 பாயிண்ட். 11 7 போச்சுன்னா 4. அப்ப இங்க 9 4 போச்சுன்னா 5.
இங்க எவ்வளவு இருக்கும் 8 இங்க 3. அப்ப ஆன்சர்ல 3854.002. ஆன்சர் எங்க இருக்கு ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட் இரண்டு எண்கள் 3:2 என்ற விகிதத்தில் உள்ளன. அவற்றின் மீ போமா மீ போவா 24 மற்றும் 4ஆக உள்ளது எனில் அவ்விரண்டு எண்களில் பெரியது எதுன்னு தான் கேட்கணும். ஓகேவா? இரண்டு எண்கள் விகிதம் எவ்வளோ 3:2. இதுல கச்சிசியை முட்டனே பாருங்க. கச்சிசியை முட்டனைக்கு எவ்வளோப்பா வருது 4. அப்ப இதோட அப்படியே பெருக்குங்க. 3 12 2 8. அப்ப பெரிய நம்பருக்கு என்ன வரும் 12. ஓகேங்களா? எண்களுக்கான விகிதம் கொடுத்து கச்சிசியை கொடுத்தாங்கன்னா நீங்க கச்சிசி மதிப்பு அப்படியே டைரக்டா பெருக்குனா அந்த எண்கள் கிடைச்சிடும். அப்ப இதுல பெரிய நம்பர் என்னது 12. நெக்ஸ்ட் ஒரு ஒழுங்கு பலகோணத்தில் 35 மூலைவிட்டங்கள் உள்ளன எனில் அதன் உட்கோணங்களின் கூட்டுத்தொகை எவ்வளவு? ஓகேவா? அப்ப மூலைவிட்டம் கண்டுபிடிக்க நம்ம ஃபார்முலா தெரியும். மூலைவிட்டம் ஃபார்முலா அது n × n-3/2. இதை முன்னாடியே ஒரு கொஸ்டின்ல பார்த்தோம், அதே தான். மூலைவிட்டம் எவ்வளவு 35. அப்ப n² - 3n/2. அப்ப இங்க பெருக்கினா எவ்வளவு வரும் 70. அப்ப n² - 3n. அப்ப 70 அங்க போச்சுன்னா -70 ஆயிரும். அப்ப n² - 3n - 70. அப்ப எதை பெருக்கினா 70 வரும் 10 7 பெருக்கினா 70. ஆனா மைனஸ் வரும்ல, அப்ப -10. இப்ப பெருக்கினா -70 கூட்டினா -3. அப்ப n - 10 n + 7. அப்ப இதுல இருந்து என்னோட மதிப்பு எவ்வளோ 10. இங்க என்னோட மதிப்பு எவ்வளவு வரும் -7. அப்ப என்னோட மதிப்பு மைனஸ்ல வரக்கூடாது. அப்ப என்னோட மதிப்பு எவ்வளோ 10. அப்ப பக்கங்கள் எண்ணிக்கை எனக்கு எவ்வளோ 10. ஆனா கொஸ்டின் கேட்டாங்க உட்கோணங்களின் கூட்டுத்தொகை தானே கேட்டாங்க. அப்ப கோணங்களின் கூடுதல் கேட்டாங்கன்னா ஃபார்முலா பாத்தீங்கன்னா 180 n - 2. 180 டிகிரி. அப்ப 180 டிகிரி என்னோட மதிப்பு எவ்வளவு 10 - 2. அப்ப 180 × 8. அப்ப பெருக்கணிக்கு எவ்வளவு வரும் 1440 டிகிரி. ஓகேங்களா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஏன்னா 18 8 இருக்கிற 144 2 ஒரு 0 1440 டிகிரி. அடுத்து ஒரு பாடப்புத்தகத்தில் மொத்தம் 662 பக்கங்கள் உள்ளன. அது 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. புத்தகத்தின் 2ஆம் பாகத்தில் முதல் பகுதியை விட 52 பக்கங்கள் குறைவாக உள்ளது எனில் அப்புத்தகத்தின் முதல் பகுதியில் எத்தனை பக்கங்கள் உள்ளன? ஓகேவா? மொத்தம் 662 இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் 2 இந்த 2 பகுதியும் கூட்டினா எவ்வளவு வரும் 662. இரண்டாம் பகுதி எப்படி இருக்குமா முதல் பகுதியை விட 52 குறைவா இருக்குமா? அப்ப எப்படி இருக்குமா 1 - 2 இதற்கு எவ்வளோ 52. அப்ப எனக்கு கேட்கப்பட்ட கொஸ்டின் அது முதல் பகுதி தானே. அப்ப பிளஸ் மைனஸும் கேன்சலு. அப்ப 2i = எனக்கு எவ்வளவு வரும் ரெண்டையுமே கூட்டினா 4 இங்க 1 இங்க 7. அப்ப முதல் பகுதி. அப்ப 2ஆல் டிவைட் பண்ண எவ்வளவு வரும் 3 11ல 5 மீதி 1 14ல 7. அப்ப முதல் பகுதியில எத்தனை பக்கங்கள் இருக்கும் 357 பக்கங்கள் எனக்கு இருக்கும். ஓகே, முதல் பகுதி அப்படின்னு கேட்கும்போது இந்த முதல் பகுதி தான் பெரிய நம்பர். அப்ப கூட்டி பாதியாக்கினால போதும் 662 52 ரெண்டுமே கூட்டி பாதியாக்கினா உனக்கு ஆன்சர் வந்திருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. சராசரி 28.5 இடைநிலை 32 அனுபவ சூத்திரத்தை பயன்படுத்தி முகடு காண்க. ஏன்னா முகடு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா 3 × இடைநிலை மைனஸ் 2 × சராசரி. அப்ப நீங்க முகடு கண்டுபிடிச்சலாம். அப்ப இடைநிலையும் சராசரியும் கொடுத்தானா முகடு கண்டுபிடிச்சலாம். அப்ப 3 × இடைநிலை மதிப்பு 32 மைனஸ் 2 × சராசரி மதிப்பு எவ்வளோ 28.5. அப்ப 3 × 32 எவ்வளவு வரும் 96 மைனஸ் 2 × 28.5 எவ்வளவு வரும் 57. அப்ப ரெண்டையுமே கழிச்சு எவ்வளவு வரும் 39. அப்ப முகடுக்கான ஆன்சர் எவ்வளவு வரும் 39. நெக்ஸ்ட் sin a plus cos a divided by tan 90 minus a. ஓகேவா? அப்ப tan 90 minus a அப்படின்னா cot a. சரி, cot a. அப்ப cot a அப்படிங்கிறது எப்படி எழுதலாம் பாத்தீங்கன்னா cos a divided by sin a அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? அப்ப இங்க பாருங்க. அப்ப sin a plus cos a divided by அப்ப tan 90 minus a எப்படி எழுதுவோம் cot a ன்னு எழுதுவோம். cot a எப்படி எழுதலாம் cos a by sin a எழுதலாம். அப்ப cos a இந்த sin எங்க வந்துரும் மேல வந்துரும் sin a. இப்போ என்ன பண்ணலாம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணா cos a sin a plus cos a sin a divided by பொதுவா cos a. இப்போ இங்கேயும் cos a sin a இங்கேயும் cos a sin a. அப்ப கூட்டணிக்கு எவ்வளவு வரும் 2
காஸ் ஏ சைன் ஏ. கீழே என்ன இருக்கு காஸ் ஏ. அப்ப என்ன பண்ணலாம் காஸ் ஏ கேன்சல். அப்ப ஆன்சர் 2 sin ஏ. ஆன்சர் எது கரெக்ட் 2 sin ஏ. நெக்ஸ்ட் ஒரு சைக்கிள் ஓட்டுவர் 4 நிமிடங்களில் 10 வினாடிகளில் 2.5 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கிறார் எனில் அதே வேகத்தில் 6 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க அவருக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஓகேவா? இங்க நிமிடம் இருக்கு வினாடி இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம் மொத்தமா வினாடியை மாத்துங்க. அப்ப 4 நிமிடத்துல எவ்வளவு வினாடி இருக்கும்? ஒரு நிமிடம்னா 60. அப்ப 4 நிமிடத்துல 240, இங்க ஒரு 10 மொத்தம் எவ்வளவு ஆயிடுச்சு 250 வினாடி. அப்ப 250 வினாடி எவ்வளவு போறா 2.5 கிலோமீட்டர். அப்ப 6 கிலோமீட்டர் போக எனக்கு எவ்வளவு வினாடின்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. அப்ப 2.5 இங்க எவ்வளவு வருது 250. அப்ப என்ன பண்றோம் இது 100ஆல பெருக்கிருக்காங்களா? அப்ப 600 பெருக்குனா 600 வினாடி. அப்ப 600 வினாடிங்கிறது என்ன பண்ணும் 60ஆல டிவைட் பண்ணா எனக்கு நிமிடம் கிடைச்சிடும். 1 60 0. அப்ப ஆன்சர் இங்க வரும் 10 நிமிடம் எனக்கு ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட் ஆண்டுக்கு ஒரே தண்ணி வட்டி விகிதத்தில் ஏ என்பவர் 8000, பி என்பவர் 11,000 முதலீடு செய்கின்றார். 3 வருடம் முடிவில் ஏயை விட பிக்கு 720 கூடுதல் வட்டி கிடைத்தால் ஆண்டுக்கான தனி வட்டி விகிதத்தை கண்டறியவும். ஓகேங்களா? அப்ப 2 பேருக்குள்ள வட்டி வித்தியாசம் எவ்வளோ 720 ரூபாய். ஓகேவா? அப்ப ஏ வந்து என்ன பண்றாருன்னா 8000 ரூபாய், பி வந்து பாத்தீங்கன்னா 11,000 ரூபாய். ஓகேங்களா? இப்ப என்ன பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் 2 பேருக்குமே தனி வட்டி தான் கண்டுபிடிக்கிறோம். இப்ப பி எவ்வளோ 11,000. எத்தனை ஆண்டுகள் 3 ஆண்டுகள். வட்டி வீதம் எனக்கு தெரியாது வகுத்தல் 100. ஓகேவா? ஏன்னா எஸ்ஏஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா அது பிஎன்ஆர் பை 100. ஓகேவா? அப்ப வட்டி தான் கண்டுபிடிக்க போறோம். அசல் 11,000, ஆண்டு 3 ஆண்டுகள், வட்டி வீதம் தெரியாது, கீழ் 100 போட்டாச்சு. வித்தியாசம் தானே ஏ பிக்கும் ஏக்குள்ள வித்தியாசம் 720 தான். அப்ப பி போட்டாச்சு. இப்ப ஏ போடலாமா? அப்ப ஏ வந்து அன்னைக்கு எவ்வளோ 8000 ரூபாய். எத்தனை ஆண்டுகள் 3 ஆண்டுகள், வட்டி வீதம் தெரியாது, வகுத்தல் 100. எவ்வளவு வித்தியாசம் வரும் 720 ரூபாய். இப்ப என்ன பண்ணலாம் ரெண்டுமே கீழே காமனா 100 தானே. இப்ப 100 அங்கிட்டு கொண்டு போயிடலாம். அப்ப 720 இன்ட்டு 100. இப்ப மொத்தம் பிறகு வரும் 11,000 இன்ட்டு 3 எவ்வளவு வரும் 33,000 6 மைனஸ் இங்க எவ்வளவு வரும் 24,000 6. அப்ப 33,000த்துல 24,000 போச்சு வரும் 9,000 6. இங்க 720 இன்ட்டு 100. இப்ப அடிக்கலாமா 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ, இந்த ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ, 9 8 72. அப்ப வட்டி வீதம் எனக்கு எவ்வளவு கிடைக்குது 8% கிடைக்கும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் எக்ஸின் வருமானம் ஒய்யின் வருமானத்தை விட 60% அதிகம் மற்றும் ஒய்யின் வருமானம் இசட்டின் வருமானத்தை விட 40% ஆகும் எனில் இசட்டின் வருமானத்தை விட எக்ஸின் வருமானம் எவ்வளவு சதவீதம் அதிகம்? ஓகேவா? அப்ப மொத்தம் 3 பேர் இருக்காங்க எக்ஸ் ஒய் இசட். இப்ப நான் என்ன பண்ண போறேன் இசட் இருந்து நான் ஃபர்ஸ்ட் வர போறேன். அப்ப இசட்டுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 100%. ஓகேவா? ஏ சொன்னா ஒய்யின் வருமானம் எப்படி இருக்குமா இசட்டின் வருமானத்தோட 40% சொல்றாங்க. ஓகே வருமானத்தோட 40% என்னது அதிகமா தான் இருக்கும். அப்ப 100ல 40% எனக்கு எவ்வளவு வரும் 40. அப்ப 40 கூட்டுங்க. அப்ப 100ல 40% கூட்டினா வரும் 140. அப்ப ஒய்க்கான சதவீதம் எவ்வளவு 140%. அப்ப இங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க எக்ஸின் வருமானம் எப்படி இருக்குமா ஒய்யின் வருமானத்தை விட 60% அதிகம். அப்ப 140ல 60% எவ்வளவு கண்டுபிடிங்க. 10% 14. 10% 14னா 60% வரும். இது 6ஆல பெருக்குன்னு அவ்வளவுதான். பெருக்குன்னு வரும் 84. அப்ப 140ஓட 84 கூட்டுங்க. கூட்டினா எவ்வளவு வரும் 224. ஓகேவா? அப்ப இசட் வந்து 100, ஒய் வந்து 140, எக்ஸ் வந்து எவ்வளவு 224. இப்ப இசட்டின் வருமானத்தை விட எக்ஸின் வருமானம் எவ்வளவு சதவீதம் அதிகம் பாருங்க. எவ்வளவு சதவீதம் அதிகமா இருக்கு இங்க 100, இங்க 224. அப்ப எவ்வளவு அதிகமா இருக்கு 124% எனக்கு அதிகமாக இருக்கு. அப்ப ஆன்சர் எது கரெக்ட் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் ஒரு புத்தகத்தின் அச்சில் ஒரு நெடுவரிசையில் அது காலம் 9 வரிகளில் 36 சொற்கள் இருந்தால் 51 வரிகள் கொண்ட ஒரு நெடுவரிசையில் எத்தனை சொற்கள் இருக்கும்? ஓகேவா? 9 வரி உள்ளதுல 36 சொற்கள் இருந்துச்சு அப்படின்னா 51 வரி இருந்துச்சுன்னா எத்தனை சொற்கள் இருக்கும்? ஓகேவா? வரிகள் அதிகமானா சொற்கள் எனக்கு என்னதாகும் அதிகம் தான் ஆகும். அப்ப இதை அப்படியே திருப்பி போட்டுலாம் 51 வகுத்தல் 9 36. அப்ப அடிச்சங்க 4 51 4 இருக்குன்னா 204. அப்ப எத்தனை சொற்கள் இருக்கும் 204 சொற்கள் இருக்கும். அடுத்து
ஒரு பொருளானது அதன் குறிக்கப்பட்ட விலையான 500 மீது 20% மற்றும் 15% என அடுத்தடுத்த தொடர்ச்சியான 2 தள்ளுபடிகள் வழங்கிய பிறகு எக்ஸுக்கு விற்கப்படுகிறது. எக்ஸின் மதிப்பு என்ன? ஓகேங்களா, இதே பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் பார்த்தோம். இங்கே அதே மாதிரி கொஸ்டின்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் எவ்வளவு இருக்கு? 500 ரூபாய். 500 எவ்வளவு டிஸ்கவுண்ட்? ஃபர்ஸ்ட் 20%. அப்ப 500ல 20% என்ன பண்ணணும்? கழிக்க போறேன். 500 20% எவ்வளவு போறோம்? 10% 50 ரூபாய். ஏன்னா ஒரு நம்பர் பாயிண்ட் வச்சா 10 தானே. 10% 50 20% எவ்வளவு வரும்? 100 ரூபாய். அப்ப 100 ரூபாய் என்ன பண்ண போறேன்? கழிச்ச எவ்வளவு வரும்? 400 ரூபாய். இப்ப 400 ரூபாய் என்ன பண்ண போறாங்க? 15% தள்ளுபடி பண்ண போறாங்க. அப்ப 15% கண்டுபிடிச்சு கழிக்கணும். இது 400ல 5% எனக்கு வரும். 10% 40, 5% 20, மொத்தம் எவ்வளவு ஆயிடுச்சு? 60. அப்ப கழிச்ச எவ்வளவு வரும்? 340. அப்ப எவ்வளவுக்கு வித்திருப்பாங்க? 340 ரூபாய்க்கு வித்திருப்பாங்க. அப்ப அவ்வளவுதான். ஓகேவா, ஆன்சர் எவ்வளவு? 340. நெக்ஸ்ட் 11 16 33 15 51 19 71 75 21 17 ஆகிய தரவுகளின் இடைநிலையை காண்க. அப்ப இடைநிலை என்ன பண்ணும்? நடுவுல நம்பர் தான். ஆனா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா ஏறு வரிசை எழுதிட்டு தான் நடுவுல நம்பர் என்னன்னு பார்க்கணும். ஓகேவா, ஏறு வரிசை எழுதலாமா? 11, அடுத்து 15, 16, 17, 19, அடுத்து 21, 21க்கு அப்புறம் 33, 51, 71, 75. மொத்தம் எத்தனை நம்பருக்கு செக் பண்ணிக்கோங்க. 3, 5, 7, 9, 10, 2, 4, 6, 8, 10. ஓகே, 10 நம்பர் இருந்துச்சு. 10 நம்பர் 6 வெளியாச்சு. இப்ப இடைநிலை பாருங்க எப்படி கண்டுபிடிக்குது? ஃபர்ஸ்ட் லாஸ்ட் தள்ளி விட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் லாஸ்ட், ரிமைனிங் உள்ளதுல ஃபர்ஸ்ட் லாஸ்ட், ரிமைனிங் உள்ளதுல ஃபர்ஸ்ட் லாஸ்ட், ரிமைனிங் உள்ளதுல ஃபர்ஸ்ட் லாஸ்ட். அப்ப நடுவுல 2 நம்பர் இருக்கு. எனக்கு நடுவுல ஒரு நம்பர்னா அந்த ஒரு நம்பர் ஆன்சர் பண்ணுங்க. நடுவுல 2 நம்பருக்கு என்ன பண்றது? ரெண்டையுமே கூட்டி 2ஆல டிவைட் பண்ணுங்க. அவ்வளவுதான். 19 21 கூட்டினா எவ்வளவு வரும்? 40 வகுத்தல் 2. ஆன்சர் எவ்வளவு வரும்? 20. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், ஒரு கோளத்தின் ஆரம் 50% அதிகரிக்கிறது எனில் அதன் கன அளவின் அதிகரிப்பு சதவீதத்தை கண்டறிய. கண்டுபிடிச்சிடலாமா? இப்ப நார்மலா நான் ஃபர்ஸ்ட் ஆர மதிப்பை 10ன்னு வச்சுக்கிறேன். அப்ப ஆர மதிப்பு 10ன்னு வச்சுனா எனக்கு கன அளவு எவ்வளவு வரும்? ஃபார்முலா என்னப்பா? 4/3 by r cube. ஓகேவா, இந்த 4/3 பைங்கிறது எனக்கு கான்ஸ்டன்ட். அதை வந்து நம்ம போடவே தேவையில்ல. நீங்க இந்த r cube மட்டும் கண்டுபிடிங்க. அப்ப ஆர மதிப்பு 10னா எனக்கு கன அளவு எவ்வளவு வரும்? 1000. இப்ப என்ன பண்ண சொல்றாங்க? இந்த ஆரத்துல இருந்து 50% அதிகரிக்க சொல்றாங்க. அப்ப 10ல 50% எவ்வளவு? 5. அப்ப ஆர மதிப்பு எனக்கு எவ்வளவு இருக்கும்? 15 மாறி இருக்கும். ஓகேவா, 50% அதிகரிச்சதுக்கு அப்புறம் ஆரத்தின் மதிப்பு எவ்வளவு? 15. அப்ப இதோட கன அளவு எனக்கு எவ்வளவு வரும்? 15 கியூப் தானே. 15 கியூப் எவ்வளவு? 3375. இப்ப கேட்கப்பட்ட கொஸ்டின் அது அதிகரிப்பு சதவீதம். ஓகேங்களா, நீங்க எந்த நம்பர் வேணுமோ எடுத்து ஆன்சர் பண்ணலாம். நான் 10ன்னு எடுத்தேன். அப்ப 10னா கன அளவு 1000. அப்ப 50% 5 தான். அப்ப 10ல 5 கூட்டினா 15. அப்ப 15 வைத்த கன அளவு எவ்வளவு? 3375. அப்ப அதிகரிப்பு சதவீதம் கண்டுபிடிக்க போறோம். எப்படி கண்டுபிடிப்போம்? ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 1000 3375 எவ்வளவு வரும்? 2375 வகுத்தல் முதல் மதிப்பு எவ்வளோ? 1000 இன்ட்டு 100. அப்ப 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ, இந்த ஒரு ஜீரோ அடிச்சா ஒரு நம்முடைய பாயிண்ட். அப்ப ஆன்சர் வரும் 237.5% அதிகரிச்சிருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட், பின்வரும் கோவையை சுருக்குக. இங்க என்ன இருக்கு? 4.33 into 4.33 minus 2.65 into 2.65 divided by 1.68. ஓகேவா, இங்க ரெண்டுமே ஒரே மாதிரி நம்பர் இருக்கா? அப்ப இது a ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். இங்க ரெண்டுமே ஒரே மாதிரி நம்பர் இருக்கா? b ஸ்கொயர். அப்ப a ஸ்கொயர்டு மைனஸ் b ஸ்கொயர் அப்படி வந்துருச்சு அப்படின்னா கீழே என்ன பண்ணிருப்பாங்க? ஒன்னு கூட்டி போட்டிருப்பாங்க, இல்ல கழிச்சு போட்டிருப்பாங்க. ஆனா கீழே என்ன இருக்கு? 1.68 இருக்கா? அப்ப 4.33ல இருந்து 2.65 கழிச்சு பாருங்க. எவ்வளவு வரும்? 13 5 போச்சுன்னா 8, 2 தானே. 12 6 போச்சுன்னா 6, 3 2 போச்சுன்னா 1, 1.68. அப்ப கீழே என்ன பண்ணிருக்காங்கன்னா கழிச்சு போட்டுரு. என்னது? a மைனஸ் b. அப்ப கீழே a மைனஸ் b, இந்த பக்கம் என்னப்பா இருக்கும்? a பிளஸ் b இருக்கும். அப்ப ரெண்டு நம்பரையும் நீங்க கூட்டணும். 4.33யும் 2.65 நீங்க கூட்டணும். கூட்டணுக்கு வரும் 3 5 கூட்டினா 8, 3 6 9, 4 2 6. அப்ப ஆன்சர் வரும் 6.98. ஓகே, a அங்க a பிளஸ் b போட்டோம்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா அது a பிளஸ் b a மைனஸ் b. அப்ப இந்த a மைனஸ் b கீழே வந்து ரிமைனிங் என்ன இருக்கும்? a பிளஸ் b தான் இருக்கும். அப்ப 6.98. ஆன்சர் செகண்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கொஸ்டின்.
0.000001 1/3. ஓகேங்களா? மொத்தம் எத்தனை ஜீரோ இருக்கு? 5 0 1 இருக்கு. ஓகேங்களா? என்ன இருக்கு? 1/3. அப்ப 1/3 இருந்துச்சுன்னா நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்? கனமூலம் கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான்ப்பா. என்ன கண்டுபிடிக்கணும்? கனமூலம். ஓகேவா? அப்ப பாயிண்ட்ஸ்க்கு அப்புறம் 3 நம்பர் இருக்கா? அப்ப 0.3 ஜீரோக்கு 1 ஜீரோ. இங்க 1க்கு என்ன வரும்? 1. ஓகேவா? ஆன்சர் எவ்வளோ? 0.01. ஓகே, 3 எண்கள் தான் எடுத்தேன். இந்த ஃபர்ஸ்ட் 3 ஜீரோக்கு 1 ஜீரோ. இந்த 001க்கு 1. ஆன்சர் அது 0.01. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ முழுமையா பார்த்துக்கிட்டே வாங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம தமிழ் ஐஏஎஸ் அகாடமில ஸ்டடி பேக்கேஜ் பண்ணியிருக்கோம். புக்ஸ், டெஸ்ட் சீரிஸ் கம்பைனாவும் நீங்க வாங்கிக்கலாம். இல்ல டெஸ்ட் சீரிஸ் மட்டும் வேணாலும் டெஸ்ட் சீரிஸ் மட்டும் நீங்க தனியாவும் வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட ஒரு பெல் சிம்னை கிளிக் பண்ணுங்க. நன்றி.